நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்கம் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டா. அப்போ இன்கம் டேக்ஸ்னு என்னது? வருமான வரி ரைட்டா. இன்கம் டேக்ஸ்னாலே வருமான வரி தான் ரைட்டா. அப்போ இன்கம் டேக்ஸை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கான்? இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் அப்படின்றான். இந்த இன்கம் டேக்ஸ்னால் வருமான வரி என்பது இருக்கிறது த மோஸ்ட் காமன், பொதுவான ஒன்றாக இருக்கிறது. முக்கியமான இம்பார்ட்டண்ட், காமன்னா பொதுவான ரைட்டா. பொதுவான மற்றும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது த டேக்ஸ் லெவிடுனா விதிக்கப்படுகிறது ஆன் an இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் மீது வருமான வரி விதிக்கப்படுகிறது இந்தியாவில் ரைட்டா. அவ்வளோதான். அதாவது வருமான வரி என்பது முக்கியமான மற்றும் பொதுவான ஒரு வரியாக இருக்கிறது. அவைகள் விதிக்கப்படுகின்றன, லெவிடுனா விதிக்கப்படுகின்றன, சுமத்தப்படுகின்றன ரைட்டா. ஒருத்த மனுஷன் மேலே வரி விதிக்கிறது, கம்பெனி மேலே வரி விதிக்கிறது, பொருட்கள் மேலே வரி விதிக்கிறது, நீ வாங்குகிற எல்லா பொருளையும் வரி இருக்குது ரைட்டா. ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபர் மீது விதிக்கப்படுகிறது இந்தியாவில் ரைட்டா. இட் இஸ் சார்ஜ், இவை விதிக்கப்படுகின்றன. சார்ஜ்னால் விதிக்கப்படுகின்றன, லெவினாலும் விதிக்கப்படுகின்றன. ரெண்டு சேம் மீனிங் தான் இங்கே வரும் ரைட்டா. இட் இஸ் சார்ஜ் அப்படின்னா இவை இட்டுன்னு எதை குறிக்கிறது? வரியை குறிக்கிறது. இன்கம் டேக்ஸை இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் ஏ பெர்சன் அப்படின்னா டைரக்ட்லி நேரடியாக விதிக்கப்படுகிறது. எவ்வாறாக? பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் ஏ பெர்சன், ஒரு தனிப்பட்ட நபரின் வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கன வரி விதிக்கப்படுகிறது. இப்போ உங்கள் அம்மா சம்பளம் வாங்குறா, அப்பா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க மேலே வரி வரும் ரைட்டா. அதுதான் சொல்கிறேன். டிஸ்சார்ஜ் இவைகள் விதிக்கப்படுகின்றன டைரக்ட்லி நேரடியாக. அது எதை சார்ந்து விதிக்கப்படுகின்றன? கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்கு வராது, அதிகமான சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரும். பேஸ்ட் ஆன் த, அதை சார்ந்து விதிக்கப்படுகின்றன. பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் ஏ பெர்சன், ஒரு தனிப்பட்ட நபரின் வருமானத்தை சார்ந்து விதிக்கப்படுகின்றன. த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ் வேரிஸ் அப்படின்னா த ரேட்னா விகிதம், அந்த வரியோட விகிதம் அட் விச் இஸ் சார்ஜ் அது விதிக்கப்படுகிறது. வேரிஸ்னால் மாறுபடும். வருமானத்துக்கு வருமானம் மாறுபடும். இப்போ 1 லட்ச ரூபா ஒருத்தன் சம்பாதிக்கிறான் மாதம் அப்படின்னா அவனுக்கு 10% போடுவாங்க. அதே ஒருத்தர் 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ 10% தானே போட மாட்டாங்க, 15% போடுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 15%. அப்போ 30 இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஒருத்தன் மாதம், அவனுக்கு 10% வரி போடுறாங்க. அப்படின்னா 10,000 வரி கட்டணும். அதேமாதிரி 2 லட்ச ரூபா சம்பாதிச்சா 20,000 தான் கட்டணும். அதை விட்டுட்டு எவ்வளவு கட்ட சொல்லுவாங்கன்னு சொன்னால் 15% போடுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 15% அப்படின்னு வரும்போது 15% அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு? 30,000 ஆகிப்போச்சு. அதான் வரின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதை என்ன சொல்லுவாங்க? த ரேட் அட் விச்னா விகிதம். எந்த விகிதத்தில் விதிக்கிறாங்க வரி? வருமானம் கூட வரிகள் கூடும். த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ் வேரிஸ்னால் மாறுபடுகிறது. எது மாறுபடுகிறது? வரியின் விகிதம் மாறுபடுகிறது. அது வருமானம் கூட வரியோட விகிதாச்சாரங்கள் மாறுபடும் என்று சொல்கிறார்கள். டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் த இன்கம். டிபெண்டிங்னா அதை சார்ந்து இருக்கிறது. அந்த லெவல் ஆஃப் த இன்கம்னா அதனோட வருமானம் அதிகமாக வரி விகிதம் அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் சொல்லிட்டேன் இல்லையா. அதேமாதிரி 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 30% போடுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 30,000 கட்டணும். அப்போ 5 லட்சம் சம்பாதிச்சா 10% 50,000 தான் கட்டணும். அப்படி இல்லை, 5 லட்சம் சம்பாதிச்சேன்னா 1 லட்சத்துக்கு 30,000 போடுவாங்க. அப்போ 1,5 லட்ச ரூபா நீ வரி கட்டணும். அதுதான் அந்த ரேட் அட் விச்னா விகிதம். அதனோட விகிதம் அட் விச் இஸ் சார்ஜ்னு விதிக்கப்படும் விகிதம் மாறுது. மாறிஸ். ரேட் அட் விச்னா எதை குறிக்குது? வரியின் விகிதத்தை குறிக்குது. த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ்னா மாறுபடுகிறது. மாறுபடுகிறது. எப்படி மாறுபடுகிறது? டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் தி இன்கம். அவங்களோட வருமானத்தை பொறுத்து மாறுபடுகிறது ரைட்டா. வருமானம் அதிகமாக இருந்தால் வரி அதிகமாகும் ரைட்டா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு சர்ச், மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டு சர்ச் இன்கம் டேக்ஸ் வெப்சைட். அப்படின்னா இன்கம் டேக்ஸ்னால் வருமான வரி வெப்சைட்ன்றது இந்த கம்ப்யூட்டரில் வருது இல்லையா, வெப்சைட். அதனோட தகவல் அறியும் இடம்னு அர்த்தம். டு சர்ச், கம்ப்யூட்டரில் போய் சர்ச் பண்ண சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை. அண்ட் நோன்னா அறிந்து கொள்ளுங்கள். த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்னா அதனோட ரேஷியோ, அதனோட வரன்முறைகள். எப்படி ஸ்லாப் போட்டிருக்காங்க, எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் ஸ்லாப்னு என்னது? அது வரன்முறைகள், அதாவது வரையறுக்கப்பட்டது. ஃபார் கரண்ட் இயர், இந்த வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்லாப் இன்கம் டேக்ஸ்னால் அதை வரையறை எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் சைட்டில் போய் பார்த்துக்கோங்க என்று மாணவர்கள் கூறப்படுகிறார்கள். அடுத்து கார்ப்பரேட் டேக்ஸ்னால் நிறுவன வரின்னு அர்த்தம். நிறுவனங்கள், இப்போ கம்பெனிஸ் இருக்கு இல்லையா,
கம்பெனி அதுதான் நிறுவன வரி. கார்ப்பரேட்னா நிறுவனங்கள் சொல்லுவாங்க. பெரிய நிறுவனங்கள், சின்னது கிடையாது. கார்ப்பரேட்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், ரைட்டா? அப்போ நிறுவனங்கள் வரின்றான். த டேக்ஸ் இஸ் லெவிடு ஆன் கம்பெனிஸ். இது கம்பெனி மேலே சுமத்தப்படுகிறது. திஸ் டேக்ஸ் இஸ் லெவிடுனா சுமத்தப்படுகிறது ஆன் கம்பெனிஸ், அந்த கம்பெனி மேலே, கார்ப்பரேட் மேலே சுமத்தப்படுகிறது. தட் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் தட் ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்னு என்னதுன்னா, ஒரு பெரிய நிறுவனங்களில் ஷேர் வச்சுருப்பாங்க, மக்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது அதனோட பாதி பங்குன்னு சொல்லுவாங்க. பங்குன்னா மக்களுக்கு வந்து வசூல் பண்ணி அந்த கம்பெனியை நடத்துவாங்க. பாதி ரூபாய் இவங்க போடுவாங்க, பாதி ரூபாய் மக்கள் வந்து போடுவாங்க. அந்த வர்ற லாபத்தில் மக்களுக்கும் பங்கு இருக்குது, ரைட்டாக? மக்களுக்கும் கொடுப்பாங்க, ஷேர்னு சொல்லுவாங்க. அதான் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா பங்குதாரர்கள்னு அர்த்தம். அந்த கம்பெனியோட பங்குதாரர்கள். இப்போ எனக்கு வேணால் கூட நான் வாங்கிக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, அதில் பங்கு விடுவாங்க, நான் வாங்கிக்கலாம். அந்த பங்கை வாங்கினா அதில் லாபம் வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டுருக்கும், ரைட்டா? அதே மாதிரி நல்லா பாருங்கள், த டேக்ஸ் இஸ் லெவிவ்டு ஆன் கம்பெனிஸ்னால் இந்த கார்ப்பரேட் மேலே டேக்ஸ் விதிக்கப்படுகிறது. தேட் எக்ஸிஸ்ட், அவைகள் இருக்கின்றன. அந்த வரி எவ்வாறு இருக்கின்றன? அஸ் எ செப்பரேட் என்டிட்டிஸ்னால், ஒரு தனிப்பட்ட என்டிட்டிஸ்னால் கம்பெனி தான். என்டிட்டிஸ் என்னது? கம்பெனி தான், தனிப்பட்ட ஒரு கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. அதையும், ரைட்டா? செப்பரேட் என்டிட்டிஸ்னால் தனிப்பட்ட நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. என்டிட்டினால் நிறுவனம் தான், கார்ப்பரேட் இது கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க, ரைட்டா? தட் எக்ஸிஸ்ட் அஸ் எ செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர். அப்படின்னா ஷேர் ஹோல்டர்லேருந்து வசூல் பண்ணப்படும் வரியாகத்தான் இவைகள் இருக்கின்றனன்னு சொல்கிறான். த டேக்ஸ் இஸ் லிவிடு. அப்படி லிவிட்னா சுமத்தப்படுகின்றன. அந்த வரி எவ்வாறு ஆன கம்பெனிஸ் மேலே சுமத்தப்படுகின்றன. அவ்வாறு சுமத்தப்படும் வரியானது தட் எக்ஸிஸ்ட் அஸ் எ செப்பரேட் என்டிட்டிஸ். அப்படின்னா அவைகள் இருக்கின்றன. எவ்வாறு எக்ஸிஸ்ட்னு இருக்கின்றன, எவ்வாறாக இருக்கின்றன அந்த வரி? அஸ் எ செப்பரேட் என்டிட்டிஸ், தனி நிறுவனம் மாதிரி இருக்கின்றன. ஃப்ரம் தட் ஷேர் ஹோல்டர்ஸ், தனி நிறுவனங்கள். அதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. தனி நிறுவனங்கள் மீது சுமத்தப்படும் வரிகள் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க ஷேர் ஹோல்டர் மூலமாக வசூலிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். அப்போ இட் இஸ் சார்ஜ்டு. இவைகள் சார்ஜ்னாலும் லிவிட்னால் ரெண்டு ஒன்று தான். இட் இஸ் சார்ஜ் ஆன் ராயல்ட்டிஸ். ராயல்ட்டிஸ்னு என்னது? இப்போ ஒரு பொருளை நீ வந்து புதுசாக கண்டுபிடிக்கிற, அப்போ அந்த பொருளை எங்கே வாங்கினாலும் அதில் வந்து உனக்கு ராயல்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும், ரைட்டா? 1% 2% உனக்கு வந்துகிட்டு இருக்கும். அதான் ராயல்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டிஸ்னால் தனிப்பட்ட உரிமைன்னு அர்த்தம். ஏன்னா உன்னோட கண்டுபிடிப்பில் வந்தது, அது யார் தயார் பண்ணி விற்றாலும் உனக்கு அந்த ராயல்ட்டி வரணும். அதான் சொல்கிறாங்க. திட் இஸ் சார்ஜ், இவைகள் விதிக்கப்படுகின்றன. அந்த ராயல்ட்டி வருதில்லை, லாபம் வருதில்லை உனக்கு, அந்த எங்கே வாங்கினாலும் வருமானம் வருதில்லை, அது மேலேயும் வரி வசூல் பண்ணுறாங்க. இட் இஸ் சார்ஜ். இட் இஸ்னா வரி. இந்த வரி இஸ் சார்ஜ் ஆன் ராயல்ட்டிஸ். ஒவ்வொரு கம்பெனி ஒரு பொருளை தயார் பண்ணுறதுன்னா அதில் உள்ள ராயல்ட்டி கிடைக்கிறதுல அவங்களுக்கு ராயல்ட்டியில் உள்ள லாபத்து மேலே வசூல் பண்ணுறாங்க, வரி வசூல் பண்ணுறாங்க, வரி விதிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கெயின்னா வட்டிகள் கிடைக்கின்றன. கெயின்ஸ்னால் பெறப்படுகிறது, வட்டிகள் பெறப்படுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் த சேல் ஆஃப் கேபிட்டல் அசட். கேபிட்டல் அசட்னு என்னது? சொத்து. இப்போ நம்மளுக்குள்ள சொத்து நம்ம வீடு, சொந்த வீடு. அதை விற்கும்போது அதில் வரக்கூடிய வரக்கூடிய வட்டியில் கிடைக்கக்கூடிய லாபத்து மேலே வரி விதிக்கிறாங்க. த இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ். இன்ட்ரெஸ்ட்னால் பெறப்படுகிறது, வட்டி பெறப்படுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் த சேல் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல்னா மூலதனம். அசட்டுனா அசையாத ஒரு உன்னோட சொத்து மூலதனம்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அசட்டுனா மூலதனம் அப்படின்னா நீ வச்சிருக்கிறது, ரைட்டா? அசட்டுனாலும் அதுதான் ரெண்டு. அந்த கேபிட்டல்னா மூலதனம், கேபிட்டல் அசட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு ஒன்று தான். கேபிட்டல் அசட்னா உன்னோட சொத்து நீ விற்கும்போது, சொத்து மூலதனம்னு அர்த்தம். கேபிட்டல் அசட்னா சொத்து மூலதனம்னு எழுதிக்கோ. ஃப்ரம் சேல், அதை விற்கும்போது கிடைக்கக்கூடிய வட்டி மேலே உனக்கு மேலே சார்ஜ், வட்டி மேலே என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் விதிப்பாங்க. லொக்கேட்டட் இன் இந்தியா. அந்த சொத்து இந்தியாவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், வெளிநாட்டில் இருந்தால் கிடையாது. இது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தான் இந்த சொல்லிகிட்டு இருக்கான். இந்தியாவுக்குள்ளே இருந்து அந்த சொத்தை விற்கும்போது கிடைக்கக்கூடிய வட்டியில் உனக்கு வரி வசூல் பண்ணுவாங்க. அண்டு ஃபீஸஸ் ஃபார் எ டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்டு டிவிடெண்ட்ஸ். அப்படின்னா ஃபீஸஸ்னால் நீ ஃபீஸ் வாங்குகிற ஒரு கம்பெனி சேவை செய்கிறாங்க. சேவை என்னது? இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க சில கம்பெனிஸுகள், அதில் உனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா? டெக்னிக்கல் சர்வீஸ்னால் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒரு கம்பெனி வந்து சர்வீஸ் பண்ணுது, அதில் ஃபீஸ் போடுறது இல்லையா? அவன் மேலே ரேட்டு போடுறாங்களே, ஃபீஸ் போடுறாங்களே. அந்த ரிப்பேர் ஆகி போச்சுன்னா சர்வீஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் சர்வீசஸ். பொருளை வந்து விற்கலை அவங்க, அது சரி பண்ணி தான் கொடுக்குறாங்க. சரி பண்ணி கொடுக்குறதுக்கு மேலே வரக்கூடிய லாபத்தில் வட்டி போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. ஃபீஸஸ்னால் தொகைகள் ஃபார் த டெக்னிக்கல் சர்வீசஸ். டெக்னிக்கல் சர்வீசஸ்னால் என்னது? அதாவது தொழில்நுட்ப
ஊழியம், தொழில்நுட்ப ஊழியத்து மேலே, சர்வீசஸ்னால் சேவைகள், தொழில்நுட்ப சேவைகள் மேலே நீ பெறப்படும் பைசா மேலே, அதாவது மணி மேலே இது வரி வசூல் செய்யப்படும். அண்டு டிவிடெண்ட்ஸ்னால் பங்குதாரர்கள், லாபத்தில் பங்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ரிலையன்ஸில் ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா லாபம் வந்துச்சுன்னா அதில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்போ டிவிடெண்ட்ஸ்னால் பங்குதாரர்கள் அர்த்தம். ஒரு கம்பெனியோட பங்குதாரர்களுக்கு கிடைக்கும் பங்குல உள்ள லாபத்தில். டிவிடெண்ட்ஸ்னால் லாபத்தில் பெறப்படும் பங்குகளிலிருந்து பெறப்படும் லாபத்தின் மேல் விதிக்கப்படும். டிவிடெண்ட்ஸ் என்னது? இப்போ ஒரு கம்பெனியில் 10,000 ஷேர் விற்றுருக்காங்க, அதில் 10 ஷேர் நான் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா இந்த மாதம் லாபம்னா எனக்கு 100 ரூபா அதுலேருந்து லாபம் கிடைக்கும். அப்போ அது மேலேயும் வரி வசூல் பண்ணப்படும். அந்த 100 ரூபா மேலே அப்போ 1 லட்சம் ஷேர் வாங்கியிருந்தால் எவ்வளோ கிடைக்கும்? அதிகமாக கிடைக்கும் இல்லை? அப்போ அதிகமாக கிடைக்கும்போது அது மேலேயும் வரி வசூல் பண்ணப்படும். டிவிடெண்ட்ஸ்னால் பங்குதாரர்கள் கிடைக்கும் லாபத்தின் மேலும் வசூல் செய்யப்படும். இப்போ ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ்ட் ஆன் இன்கம் தட் இட் அரைசஸ் இன் இந்தியா. அப்படின்னு வெளிநாட்டு கம்பெனிகள் ஆர் டேக்ஸ்னால் வரி வசூல், வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து ஆர் டேக்ஸ்னால் வரி வசூல் செய்யப்படுகின்றன. ஆன் இன்கம், அதை அவங்க பெறப்படும் வருவாய் மூலம், ரைட்டா? வெளிநாட்டு கம்பெனிகள் மீது டேக்ஸ்னால் வசூல் செய்யப்படுகின்றன, வரி வசூல் செய்யப்படுகின்றன. எதன் மேலே? ஆன் இன்கம், அவங்க பெறக்கூடிய வருமானத்தில் மேலே வரி வசூல் செய்யப்படுகின்றன. தேட் அரைசஸ் இன் இந்தியாவில் அவங்க பெறப்படும், தேட் அரைசஸ்னால் தேட் என்ன, ஈட்டுன்றது அவங்க லாபத்தை குறிக்குது. அரைசஸ் இன் இந்தியா அப்படின்னா எரைசஸ்ன்னு இந்த இடத்துல என்னது? அவங்க சம்பாதிக்கிறது. அவங்க இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தின் மேலே வரிகள் விதிக்கப்படுகின்றன. அதை தான் சொல்கிறான். ஃபாரின் கம்பெனிஸ்னால் வெளிநாட்டு கம்பெனிகள் மேலே டேக்ஸ் விதிக்கப்படுகின்றன. எதன் மேலே? ஆன் இன்கம், வரிகள். இன்கம்னா வருமானம். அந்த வருமானம் எங்கே சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டு கம்பெனிகள்? தேட் அரைசஸ்னு சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய ரூபாய் மேலே வரிகள் விதிக்கப்படுகின்றன. இப்போ இன்கம் பாரு, இன்கம் வருமானம் எவ்வளவு? லெஸ் தென் 50 கோடிக்கு கீழே இருந்தால் அது இந்தியா கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி 2 கம்பெனி இங்கே இந்தியாவில் இருக்குது, ரைட்டா? அது உதாரணமாக லெஸ் தென் 50 crore அப்படின்னா 50 கோடிக்கு கீழே இருந்தால் அது இந்தியா கம்பெனியாக இருந்தால் எவ்வளவு? 25%. அப்போ 1 கோடிக்கு 25 லட்ச ரூபா நீ கட்டணும். 1 கோடி லாபம் சம்பாதிச்சேன்னா 25 லட்ச ரூபா கட்டணும், ரைட்டா? 25% என்னது? 100க்கு 25ன்னு அர்த்தம். அதே இது ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் ஃபாரின் கம்பெனிஸ் 40% கட்டணும். 1 கோடிக்கு 40 லட்ச ரூபா நீ கட்டணும், ரைட்டா? இப்போ 100 கோடி சம்பாதிச்சிட்டேன்னு சொன்னால் அது 50 கோடிக்கு மேலே இருந்தால் தான், மேலே இருந்துச்சு அப்படின்னா நீ கட்டணும். அதேமாதிரி மோர் தென், அது 50 கோடிக்கு கீழே இருந்தால், ஃபஸ்ட்டு லெஸ் தென் 50 கோடிக்கு கீழே இருந்தால் இந்த இது, ரைட்டா? அப்போ ரெண்டாவது பாருங்கள், மோர் தென் 50 crore, 50 கோடிக்கு மேலே இருந்தால் இந்திய கம்பெனியாக இருந்தால் 30%, 5% கூட்டிட்டான் பார்த்தீங்களா? அதே 25% போடலாம், 55% கூட்டிட்டான். அதே ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40%, ரைட்டா? அங்கேயும் 40 தான், இங்கேயும் 40 தான். அப்போ நெக்ஸ்ட் வெல்த் டேக்ஸ், சொத்து வரி. சொத்து வரின்னா நீ வச்சுருக்க சொத்து மேலே வரி போடுவாங்க. அது வருஷம் அது மதிப்பு கூடும். எப்படி கூடும்னா, இப்போ 50 வருஷத்துக்கு முந்தி இந்த வீடு வந்து 1000 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பாங்க, 1000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த வீடு 1000 ரூபாய்க்கு விற்பாங்களா? விற்க மாட்டாங்க. அது 10 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு போகக்கூடிய வீட்டுக்கு மேலே அப்போ 10 பைசா வரி போட்டிருப்பான். இப்போ 10 பைசா போடுவானா? போட மாட்டான், 10,000 ரூபா போடுவான் வரி, ரைட்டா? இல்லை ஒரு 5,000 ரூபாயாவது போடுவான், அந்த வீட்டு வரின்னு சொல்லுவாங்க. அதை வெல்த் டேக்ஸ்னால் சொத்து வரி. வெல்த் டேக்ஸ் இஸ் சார்ஜ். வெல்த் டேக்ஸ்னால் சொத்து வரி சுமத்தப்படுகிறது ஆன் த பெனிஃபிட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். பெனிஃபிட்ஸ்னால் அதனோட லாபங்கள், ரைட்டா? பெனிஃபிட்ஸ்னால் டெரைவ்டுன்னு பெறப்படுகிறது. அதாவது சொத்து வரி இஸ் சார்ஜ்னு விதிக்கப்படுகின்றன. எதன் மேலே விதிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெனிஃபிட்ஸ்னால் அதனோட பலன்கள் டெரைவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். அப்படின்னா அதனோட பலன்களை, இந்த சொத்தோட பலன்கள் யாருக்கு வருது? பெனிஃபிட்ஸ்னால் அதனோட பலன்கள். எதனோட பலன்கள்? அந்த சொத்தோட பலன்கள். டெரைவ்டுன்னு பெறப்படுகிறது ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் மேலே. ஓனர்ஷிப்னா அவர் சொந்தக்காரங்க. அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் பெறப்படும் உரிமைகள் மேல் விதிக்கப்படும். அதாவது சொத்தின் மேல் லாபம் டெரைவ்டுனா பெறப்படுகிறது, ரைட்டா? பெறப்படும் அது மேலே அது என்ன சொல்கிறது? வெல்த் டேக்ஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. வெல்த் டேக்ஸ்னு சொத்து வரி தான். சார்ஜ்னு விதிக்கிறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ்னால் அதில் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம். நான் அதாவது முதல்ல சொல்லிட்டேனே, 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு போக வேண்டியது இப்போ 50,000 ரூபாய்க்கு போகும். விற்கலை, ஆனால் போகுது இல்லையா? மதிப்பு கூடுதல் இல்லையா? அதான் பெனிஃபிட்ஸ்னால் அந்த பெனிஃபிட்ஸ்னால் அதோட பலன்கள் டெரைவ்டுனா கிடைக்கிறது. டெரைவ்டுனா விளக்குகிறதுன்னு அர்த்தம்.
டெரிவேஷன் சொல்கிறோம், டெரைவ் விளக்குறது, இந்த இடத்துல கிடைக்கப்படுகிறது. ஃப்ரம் த எதுலேருந்து கிடைக்கப்படுகிறது? ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். ப்ராப்பர்ட்டினா சொத்துக்களோட ஓனர்ஷிப்னா சொந்தக்காரருக்கு மேலே விதிக்கப்படுகிறது, சொத்துக்களின் சொந்தக்காரருக்கு மேல் விதிக்கப்படுகிறது. அப்போ த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அப்படின்னா த சேம் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி சொத்து தான், அதே சொத்து தான் வில் பி டேக்ஸ்டுனா வரி விதிக்கப்படுகிறது. அந்த சொத்து மேலே வரி விதிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும், எவ்ரி இயர். என்னன்னா த சேம் ப்ராப்பர்ட்டி, அதே சொத்து மேலே ஒவ்வொரு வருஷமும் வரிகள் விதிக்கப்படுகின்றன. த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டுனா வரி விதிக்கப்படுகின்றன எவ்ரி இயர், எல்லா வருஷமும், ஒவ்வொரு வருஷமும். எவ்ரின்னா ஒவ்வொரு வருஷமும் வரி விதிக்கப்படுகின்றன. எப்படி வரி விதிக்கிறாங்க? ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அப்படின்னா ஆன் இட்ஸ், இப்போ தற்போது அதனோட விலை எவ்வளோக்கு போகுமோ அதை வைத்து வரி விதிக்கிறார்கள். போன வருஷம் 40 ரூபா வாங்கினா இந்த வருஷம் 40 ரூபா வாங்க மாட்டான், 45 ரூபா வாங்குவான். ரைட்டா? வரி ஏன் இந்த வருஷம் ரேட்டு கூடி இருக்கும், அப்படி அதை வச்சு தான் அதான் சொல்கிறேன். ஆன் இட்ஸ் கரண்ட்னா தற்போதைய மார்க்கெட் வேல்யூ, நடைமுறை மதிப்பு. நடைமுறையில் இப்போ என்ன மதிப்பு போகுதோ, விலைக்கு போகுதோ அதுக்கு தக்கன நீ தான் சொத்து உன்னோட தான வரி கூட்டுவாங்க. ரைட்டா? அதான் சொல்கிறேன். த டேக்ஸ் இஸ் லெவிடு, இந்த வரி விதிக்கப்படுகின்றன ஆன் இந்த இண்டிவிஜுவல் அண்டு கம்பெனிஸ் அலைக். அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் மேலும் விதிக்கப்படுகின்றன, அண்டு கம்பெனிஸ் தொழிற்சாலைகள் மீது விதிக்கப்படல. அலைக் சேம், அதே மாதிரி. லைக்னா ஒன்று போல் விதிக்கப்படுகின்றன. ரைட்டா? த டேக்ஸ் இஸ் லெவின்னு விதிக்கப்படுகின்றன ஆன் த இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர் மேலேயும், அதுக்கடுத்து அண்டு கம்பெனி, சொத்துக்கள், அதாவது கம்பெனிஸ்னால் தொழிற்சாலைகள் மேல், நிறுவனங்கள் மேலும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படுகின்றன. இன் இந்தியாவில் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். அப்படின்னா இந்தியாவில் வரிகள் கலெக்டர்னா சேகரிக்கப்படுகின்றன. எப்படி? பை ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். அப்படின்னா மூன்று வகைகளில். ரைட்டா? 3 tiers சொன்னால் 3 வகைகளில் அவைகள் என்ன செய்யப்படுகிறது? சேகரிக்கப்படுகின்றன. அப்படின்றான். 3 வகைகள், 3 அடுக்குகள். டயர்ஸ்னால் 3 அடுக்குகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 அடுக்குகள் என்னது? ஒவ்வொரு அடுக்குக்கு மேலே அடுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு, அப்படின்னு மீனிங் இல்லை. 3 விதமாக வரி வசூல் பண்ணப்படுகிறது. 3 வகையாக, டைப்ஸ்னு வச்சுக்க, 3 வகையாக வரிகள் இந்தியாவில் வசூல் செய்யப்படுகின்றன. அதான் அடுக்குகள்னு போட்டிருக்கான். டைப்ஸை தான் அடுக்குகள்னு போட்டிருக்கான். இந்தியாவில் டேக்ஸ் ஆர் கலெக்டட், டேக்ஸ்னால் வரிகள் வசூல் செய்யப்படுகின்றன பை எப்படியே ஆல் த 3 tiers. 3 tiers-னால் 3 வகைகளில். டைப்ஸ்னு போட்டுக்கோ. ஆனால் டைப்ஸ்னு எழுதக்கூடாது, டயர்ஸ்னு எழுதணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயர்ஸ்னால் டைப்ஸ்னு அர்த்தம். 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். அப்படின்னா அரசாங்கத்தின் 3 வகைகளால் வரிகள் வசூல் பண்ணப்படுகின்றன. அதாவது 3 பிரிவுகளில் அரசாங்கத்தால் வசூல் செய்யப்படுகின்றன அர்த்தம். தேர் ஆர் டேக்ஸஸ் தட் கேன் பி, இதை சொல்கிறேன் பாரு. தேர் ஆர், அங்கே இருக்கின்றன வரிகள், தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். அப்படின்னா ஈஸிலி கலெக்டட்னா சாதாரணமாக வசூல் செய்யப்படுகிறது, சர்வசாதாரண வசூல் பண்ணிடுறாங்க. பை த யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். ரைட்டா? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். தேர் ஆர் டேக்ஸஸ். அப்படின்னா அங்கே வரிகள் வசூல் இது சொல்கிறான். மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். தேர் ஆர் டேக்ஸஸ், அங்கே வரிகள் வசூல் பண்ணப்படுகின்றன. தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட், அது சாதாரணமாக வசூல் செய்யப்படுகிறது. யாரால்? பை த கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வசூல் பண்ணப்படுகிறது. ஒரு இது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட். இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட்ஸ். அப்படின்னா நேரடி வரி, 2 வரி இருக்குல்ல, நேரடி வரி, இன்னொன்று இன்டைரக்ட் வரி. ரைட்டா? இன்டைரக்ட் டேக்ஸஸ். நேரடி வரி ஒருத்தர் தனிப்பட்ட நபர் மீது விதிக்கப்படும் வரி. ஒருத்தர் அதிகமாக சம்பாதிச்சு அவர் மேலே அதிகமாக விதிப்பாங்க, தனிப்பட்ட நபர். ரைட்டா? இன்டைரக்ட் வரின்றது வரியை கம்பெனிஸ் மேலே, பொருட்கள் மேலே, சினிமா தேட்டரில் போகக்கூடிய டிக்கெட்டு மேலே, நீ என்னென்ன பொருள் வாங்குறியோ அது மேலே வரி விதிப்பாங்க. அதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அவர் அது சம்பாத்தியத்துக்கு வரி கட்டுறாருன்னு டைரக்ட் டேக்ஸ். மிச்சம் எல்லா டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ தொழிற்சாலை மேலே வரி விதிப்பாங்க, பொருட்கள் மீது வரி விதிப்பாங்க, சினிமா தேட்டருக்கு போகிற டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற அதுலேயும் வரி இருக்கும். ஆனால் வரி விதிக்கிறது சினிமா தேட்டர் மேலே தான் விதிப்பாங்க. ஆனால் கட்டுறது நீ தான், டிக்கெட் எடுக்க போகிற நீ தான் கட்டுற. அப்போ இது பார்த்தியா, வரி சுமப்பவர் யார்? தேட்டருக்காரன். அவன் தான் வரியை சுமக்கிறான். விதிக்கப்படுவது தேட்டருக்காரன் மேலே. ஆனால் அது செலுத்துபவர் யார்? நீ பார்க்க போகிற, நீ செலுத்துகிற. இதுதான் அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வித்தியாசம். வரியை சுமப்பவர் அப்படின்னா அந்த வரி யார் மேலே சுமத்துறாங்க? கவர்மெண்ட்டு தேட்டருக்கார் மேலே சுமத்துறாங்க. 100 டிக்கெட்டா, 100 டிக்கெட்டுக்கு இவ்வளோ வரின்ட்டு. ஆனால் தேட்டருக்காரன் மேலே சுமத்தப்பட்ட வரி யார் செலுத்துகிறாங்க? மக்கள் செலுத்துகிறாங்க. நீ டிக்கெட்டை வாங்கும்போது வரி செலுத்திடுற. அப்போது அவன் மேலே சுமத்தின வரியை நீ போய் கொடுக்குற.
சுமத்தப்பட்ட நபர் ஒருவர், அதை கொடுக்கக்கூடிய நபர் ஒருத்தர். அதான் இப்போ ஒரு பொருள், இப்போ கோல்கேட் பேஸ்ட்டோ ஒரு சோப்போ வாங்குகிற, அந்த சோப்பு கம்பெனி மேலே தான் வரி செலுத்தியிருப்போம், வரி வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வாங்கும்போது நீ வரி கட்டுற இல்லையா, அதில் 12 ரூபான்னு போட்டிருப்பான். 12 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குகிறேன், அதில் 2 ரூபா வரியாக இருக்கும். வரி அந்த 2 ரூபா யார் மேலே சுமத்திருக்காங்க? கடைக்காரன் மேலே சுமத்திருக்காங்க. ஆனால் கடைக்காரன் கட்டாமல் உங்ககிட்ட வாங்கிக்கிறான், ரைட்டா? அதில் போட்டிருப்பான் 12 ரூபான்னு போட்டிருப்பான். அதுதான் கவர்மெண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். அப்படின்னா சுமத்தப்பட்ட நபர் ஒருவர், ஆனால் செலுத்தும் நபர் இன்னொருவர். மக்கள் செலுத்தக்கூடிய நபர்கள். இப்போ நீ விளையாட்டு பூங்காவுக்கு போகிற, அங்கே டோக்கன் வாங்குற, அந்த உள்ள விளையாட்டு பூங்காவில் நுழையணும்னா 5 ரூபா டோக்கனுன்றாங்க. அப்போ அந்த 5 ரூபா கொடுத்து நீ வாங்குற, அதில் 1 ரூபா டேக்ஸாக இருக்கும். அந்த 5 ரூபாய்க்கு உண்டான டேக்ஸை விளையாட்டு பூங்கா ஓனர் மேலே தான் கவர்மெண்ட் போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணுவார், டிக்கெட்டில் உனக்கு விற்கும்போது அந்த வரியும் சேர்த்து விற்றுருவார். நீ வரியை கட்டி தான் உள்ளே போகணும், வரியோடு சேர்த்து தான் கட்டினா டிக்கெட் கிடைக்கும். அப்போ அது சுமத்தப்பட்டது ஒருவர், செலுத்துபவர் இன்னொருவர். அதான் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆல் த டேக்ஸஸ், டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். அப்போ நேரடி வரிகள் அனைத்தும் இந்தியாவில் யாரால் வசூல் பண்ணப்படுகிறது? மத்திய அரசாங்கத்தால் வசூல் பண்ணப்படுகிறது, ரைட்டா? யூனியன் கவர்மெண்ட்டை மத்திய அரசாங்கத்தால் வசூல் பண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான் அடுத்து? டேக்ஸஸ் ஆன் குட்ஸ், ரைட்டா? டேக்ஸஸ் ஆன் குட்ஸ்னால் பொருட்கள் மீது, கம்ப்யூட்டரோ ஃப்ரிட்ஜோ என்ன பொருள் நீ வாங்கினாலும் சரி, அதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ். புரிஞ்சுதா? சுமத்தப்பட்டது அந்த கம்பெனி மேலே. இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துச்சு அம்மா, அன்றைக்கி போய் வாஷிங் மிஷின் வாங்கின என்னது? வரியோட தான் உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான், ஜிஎஸ்டின்னு இவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிருப்பான். ஜிஎஸ்டின்னு வரி தான். அப்போ அந்த வரியை வந்து கடைக்காரன் மேலே தான் கவர்மெண்ட் சுமத்தி இருக்குது. ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ரிட்ஜ் அந்த வாஷிங் மிஷின் அவன்கிட்ட விற்கும்போது வரியோடு சேர்த்து வாங்கிடுறான். சுமத்தப்பட்டது கடைக்காரங்க மேலே, ஆனால் வரியை செலுத்துவது வாங்க போகிறவர்கள், ரைட்டா? அதுதான் சொல்கிறான், அது இன்டைரக்ட் டேக்ஸஸ். அதான் டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஜிஎஸ்டி, குட்ஸு அண்ட் சர்வீசஸ். ஜின்னு என்னது? குட்ஸு. எஸ்ன்னு என்னது? சர்வீசஸ். அண்டு டீன்னா டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ், ரைட்டா? அதான் சொல்கிறேன், டேக்ஸஸ்னு வரிகள் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ்ன்னு என்னது? அதாவது பொருட்கள். அண்டு சர்வீசஸ்னால் சேவைகள்னு என்னது? நம்ம ஒரு கம்பெனியில் 100 பேர் கேட்குறாங்க என்கிட்ட, எனக்கு வேலைக்கு ஆள் கொடுப்பான்றாங்க. சரி, நான் வேலை செய்கிறதுக்கு ஆளுகளை நியமனம் பண்ணுறேன். அந்த வேலை செய்கிறதுக்கு ஆளுகளை நியமனம் பண்ணால் நான் 1 லட்ச ரூபா வாங்குகிறேன் அவங்ககிட்ட தான் வேலைக்காக வேண்டி. ஆனால் ஏன்னா நான் வரி கட்டணும். அந்த வரி என்ன பண்ணுவாங்க, வரியையும் சேர்த்து நான் கட்டணும், ரைட்டா? அதுவும் அந்த கம்பெனிக்காரன் நான் வாங்கி நான் வரியை கட்டுறேன். அப்போ சுமத்தப்பட்டது யார் மேலே? அவன் மேலே. ஆனால் கட்டுறது நான். அதை தான் சொல்கிறாங்க, ரைட்? நல்லா பார்த்துக்கோங்க. த குட்ஸ்னால் பொருட்கள் மற்றும் சர்வீசஸ் சேவைகள் மேலே டேக்ஸஸ்னால் வரிகள், பொருட்கள் மீது மற்றும் சேவைகள் மீது செலுத்தப்படும் வரிகள் ஆர் கலெக்டட் பை போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். 2 அரசாங்கத்தால் வசூல் பண்ணப்படுகிறது. எது? ஜிஎஸ்டி. முதல்ல என்ன சொல்லியிருக்கான், டைரக்ட் டேக்ஸ் ஒன்லி மத்திய சர்க்கார் மட்டும் வசூல் பண்ணுது. அப்போ இது ஒரு ரூல்ஸ் ஆகிடுச்சா? 3 டயர்னு சொன்னான், 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது முடிஞ்சிடுச்சா? இது செகண்ட் ஸ்டெப் பாரு. இதில் ஜிஎஸ்டியில் மத்திய சர்க்காரும் வாங்குது, மாநில சர்க்காரும் வாங்குது, 2 கவர்மெண்ட்டும் வாங்குது இதை. அப்போ டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் அப்படின்னா அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா பொருட்கள் மீது மற்றும் சேவைகள் மீது வசூல் பண்ணப்படும், கலெக்டட் வசூல் செய்யப்படுகிறது, சேகரிக்கப்படுகிறது. எப்படி? யாரால் வசூல் செய்யப்படுகிறது? பை போத் 2 கவர்மெண்ட்டால். போத்னா 2 நபர்களாலும். 2 நபர்களால் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். யூனியன் கவர்மெண்ட்னா மத்திய சர்க்காரும் வாங்குது, மாநில சர்க்காரும் வாங்குது. பாருங்கள், ஃபஸ்ட் இதில் டைரக்ட் டேக்ஸ் ஒன்று தான். இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த 2 பேருமே வாங்குறாங்க. அப்போ 2வது டயர் முடிஞ்சிச்சா? இந்த 3வது டயர் என்னன்னு பார்ப்போம். த டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை த லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இது 3வது டயர், 3வது டைப். த டேக்ஸஸ்னால் வரிகள் ஆன் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் மேல் உள்ள வரிகள். நம்ம சொத்து வச்சுருக்கோம்னா அதில் வரி வாங்குறாங்கல்ல, ஆர் கலெக்டட் பை த லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் நம்ம உள்ளூர் அரசாங்கம், அது ஸ்டேட் கவர்மெண்ட். சொத்துக்கள் மேலே உள்ள வரியை நம்ம உள்ளூர் அரசாங்கம் வாங்கி கொள்கிறது, ரைட்டா? அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ 3 டைப் ஆகிடுச்சா? ஃபஸ்ட் டைப் டைரக்ட் டேக்ஸஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக வாங்கிடுது, அது ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க முடியாது. 2வது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வரக்கூடிய டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கும். 2வது டைப் முடிஞ்சிருச்சு. 3வது டைப்பு சொத்துக்கள் மேல் விதிக்கப்படும் வரியை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான், மாநில சர்க்கார் மட்டும்தான் வாங்கும். அப்போ இது 3 டைப் முடிஞ்சிருச்சு, ரைட்டா? இன் இந்தியா வி கலெக்ட் மோர் டேக்ஸஸ் ரெவென்யூ த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்றான். இந்தியாவில் வி கலெக்ட், நாம் சேகரிக்கிறோம்.
என்ன சேகரிக்கிறோம்? மோர் டேக்ஸ், அதிகமான வரியை சேகரிக்கிறோம். எதில்? டேக்ஸ் ரெவின்யூ, வருமான வரி, ரைட்டா? வருமான வரியை சேகரிக்கிறோம். எதில்? துரு இன்டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்டாக மறைமுக வரி வந்து அதிகமான வரியை சேகரிக்கிறோம். தென் துரு டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா நேரடி வரியை விட, தென் அதை விட டைரக்ட் டேக்ஸை விட மறைமுக டேக்ஸில் தான் நாம் அதிகமான வரியை வசூல் செய்கிறோம் என்று சொல்கிறார். த மெயின் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் இன் இந்தியா, முக்கியமான இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி இந்தியாவில் என்னவென்றால் ஆர் கஸ்டம்ஸ் அண்டு கஸ்டம் டியூட்டி அண்டு ஜிஎஸ்டின்றான். கஸ்டம் டியூட்டினா சுங்கம்னு சொல்லுவாங்க, சுங்க வரி அண்டு ஜிஎஸ்டி, அது ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரி, ரைட்டா? இந்த ரெண்டு தான் முக்கியமான ஒரு வரிகள் என்று கூறுகிறார்கள், ரைட்டா? இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து கஸ்டம்னா சுங்க வரிகள்ன்றது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் போகுது இல்லையா? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகும்போது கஸ்டம் டியூட்டி கட்டி ஆகணும், ரைட்டா? அதை தான் சுங்க வரின்னு தனியாக மத்திய சர்க்கார் இடும். அதுலேயும் அண்டு ஜிஎஸ்டி இந்த குட்ஸ் அண்ட் சப்ளை டேக்ஸஸ், அதுலேயும் கிடைக்கக்கூடிய வரி தான் அதிகமாக இருக்கிறது, முக்கியமான வரி என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸ். அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் மறைமுக வரிகள்னு பார்ப்போம். மறைமுக வரிகள்னு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். த பேர்டன் ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ் அப்படின்றா. அப்போ பேர்டன்னா, அதாவது பேர்டன் பாரம். இப்போ லிசாவை வந்து வாத்தியார் நாளையிலேருந்து நீ புது நோட்டை வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறான். அப்போ வாத்தியார் வந்து யாரை சொல்கிறாங்க? லிசாவை தான் சொல்கிறாங்க. அப்போ பேர்டன் யாருக்கு? லிசாவுக்கு தான் பேர்டன். சுமை யாருக்கு விழுந்தது? லிசாவுக்கு விழுந்தது. பேர்டன் சுமை என்ன? நாளைக்கு நோட்டு வாங்கிட்டு வரணும். ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னா அந்த சுமை நேரடியாக யார் மேலே விழப்பட்டது? வாத்தியாரால் லிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவன் என்ன பண்ணுறா? அந்த சுமையை சுமந்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றான். அம்மா எனக்கு நோட்டு வேணும்ன்றான். சுமையை மாற்றி விட்டுறாளா? ஏன்னா அவட துட்டு இல்லை, ரைட்டா? துட்டு இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ சுமை சுமத்தப்பட்டது ஒரு நபர் மேலே, ஆனால் அந்த சுமையை சுமந்தவர் இன்னொரு நபர், ரைட்டா? அவங்க அம்மா என்ன பண்ணுது? அந்த சுமையை வாங்கி நோட்டை வாங்கி கொடுக்குது. அப்போ நேரடியாக சுமை யார் மேலே விழுந்தது? அவர் ரூபாய் போட்டு வாங்கலை, அந்த மாணவியோ மாணவனோ போய் வாங்கலை, ரைட்டா? அப்போது சுமை சுமத்தப்பட்ட நபர் ஒருவர், ஆனால் சுமந்தவர் ஒருத்தர். அந்த வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க தான் சுமந்தாங்க. ஆனால் சுமை சுமக்கக்கூடிய நபர் சுமையை சுமக்கலை, சுமந்துட்டு அங்கே கொண்டு இறக்கிட்டாங்க. அதேமாதிரி இஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ் இதுதான். இப்போ கம்பெனி மேலே நான் ஒரு 10,000 கோல்கேட் பேஸ்ட் தயார் பண்ணுறேன். அந்த 10,000 கோல்கேட் பேஸ்ட் மேலே வரி போட்டுருவாங்க கம்பெனி. கம்பெனி என்கிட்ட வரி கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அதை கடைகளுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். கடையிலேருந்து யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்க அந்த வரியோடு சேர்த்து தான் வாங்குவாங்க. அப்போ என் மேலே தான் கவர்மெண்ட் வரி போட்டிருக்கு. ஆனால் வரியை கட்டினது யார்? வாங்கக்கூடிய மக்கள், ரைட்டா? அப்போ சுமையின் தலையில் விழுந்துச்சு, நான் யார் மேலே? மக்கள் மேலே போட்டுட்டேன். ஆனால் அவங்க தான் அதை நிவர்த்தி செய்கிறாங்க. அப்போ பேர்டன் நல்லா பார்த்துக்கோங்க. பேர்டன்னா சுமை. உங்கள் வாத்தியார் உன் மேலே சுமையை போடுறாரு, ஆனால் தாங்கினது உங்கள் அம்மா, ரைட்டா? ஸோ இஃப் த பேர்டன் ஆஃப் த டேக்ஸ் அப்படின்னா வரியோட சுமை கேன் பி ஷிஃப்டட், மாற்றப்படுகிறது. நீ மாற்றிட்டியா? உன் சுமையை கொண்டு வந்து டு அதர்ஸ், இன்னொருத்தர் மாற்றிட்டேன். அந்த உனக்கு உன் மேலே விழுந்த சுமை இன்னொருத்தர் நீ மாற்றிட்டேன். இந்தா எனக்கு புக் வாங்கிட்டு சொன்னாங்க வாத்தியார், வாங்கி கொடு அப்படிங்கிற. இல்லை போய் அம்மாட்ட போய் சரி என்னை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அது போய் அந்த சுமையை வாங்கிக்கிட்டு புக்கை வாங்கி கொடுக்குது, ரைட்டா? அதுதான் சொல்லுது. இஃப் த பேர்டன் ஆஃப் த டேக்ஸ், பேர்டன்னா சுமை, எதனோட சுமை? டேக்ஸ், வரியோட சுமையை கேன் பி ஷிஃப்டட்னா மாற்றப்படுகிறது டு அதர்ஸ். இது மாற்றப்படுகிறதா? டு அதர்ஸ், வேற ஒருத்தருக்கு மாற்றினால் அதற்கு பேர் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இட் இஸ் எ இன்டைரக்ட் டேக்ஸ். இதுதான் மறைமுக வரி என்கிறார்கள் அப்படின்னு. அப்போ த இம்பேக்ட், இதனோட பாதிப்பு யாருக்கு கிடைக்கிறது? இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன். அப்போ இம்பேக்ட்னா, அப்போது அதனோட பாதிப்பு ஒருத்தர் மேலேயும், ஆனால் அதை சுமந்தவர் இன்னொருத்தர். அப்போ பாதிப்பு யார் மேலே? உன்னை புக் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ பாதிப்பு உன் மேலே தான் விழுகுது. ஆனால் அந்த பாதிப்பை நீ அசால்ட்டாக அவங்க அம்மா மேலே கொடுத்துட்றேன், ரைட்டா? த இம்பேக்ட், அதனோட பாதிப்பு யார்? அதாவது த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன். அப்படின்னா ஒருத்தர் மேலே பாதிப்பு விழுகுது, அந்த பாதிப்பை இன்னொருத்தர் வந்து தாங்கிக்கிறார். அதை சொல்கிறான். ஒயில் த இன்சிடென்ட் இஸ் ஆன் அதர். இன்சிடென்ட்னா அதை தாங்குபவர். இந்த இடத்துல அந்த பாதிப்பு ஒருத்தர் மேலே விழுகுது. அந்த நேரத்தில் ஒயில் த இன்சிடென்ட், அந்த பாதிப்பை
தாங்குபவர் இன்ஸ்ட் அந்த சம்பவத்தை தாங்குபவர் இருக்கிறது. ஆனால் அனதர் இன்னொருத்தராக இருக்கிறார். பாதிப்பு ஒருத்தர் மேலேயும் அதை 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 நிவர்த்தி செய்பவர் இன்னொருத்தராகும். இன்சிடென்ட் அந்த சம்பவத்தை நிவர்த்தி செய்பவர் இன்னொருத்தராகும். அனதர் பர்சன் இன்னொரு நபர் ஆக இருக்கிறார். இதுதான் இன்டைரக்ட் டெக்ஸ்ட். முதல்ல சொன்ன வார்த்தை தான் இங்கே கீழேயும் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கான். த இம்பேக்ட்னா அதனோட தாக்கம் ஒரு நபர் மேலே இருக்குது. அந்த தாக்கத்தை செயல்படுத்துபவர் இன்னொரு நபர். அதான் சொல்கிறோம் ஒயில் த இம்பேக்ட்னா அதனோட தாக்கம், வரியோட தாக்கம் ஒரு நபர் மேலேயும். ஆனால் அதை செயல்படுத்துகிற ஒயில் த இன்சிடென்ட் அந்த சம்பவம் அந்த நிகழ்வுனா அந்த தாக்கம் அந்த வரி நிகழ்வை இஸ் ஆன் அனதர் பர்சன் அதை சரி செய்கிறது அதை கட்டுறது யார்? அது இன்னொரு நபராக இருக்கிறார். அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க இங்கிலீஷில், பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் இந்த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா, ஆகவே இந்த வழியில் இன்டைரக்ட் டேக்ஸ் என்ற ஒரு வழியில் என்ன, த டேக்ஸ் பேயர் இஸ் நாட் த டேக்ஸ் பியரர் அப்படின்றான். டேக்ஸ் பேயர் இஸ் நாட் த டேக்ஸ் பியரர்ன்றான். அப்போ டேக்ஸ் பேயர்னு யார்? வரி செலுத்துறவன். இப்போ நீ தான் வரி செலுத்துறது, உங்கள் அம்மா தான் வரி செலுத்துறது. ஏன்னா உனக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறாருல, நோட்டு வாங்கி கொடுக்குறா. ஆனால் பியர்ன்றது நீ தான், ரைட்டா? பியரர் அப்படின்னா டேக்ஸ் பேயர்ன்றது வரி செலுத்துகிறவங்க, டேக்ஸ் பேயர்னா வரி செலுத்துகிறவங்க. ஆனால் டேக்ஸ் பியர் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் பேயர்னால் வரி செலுத்துபவர், ரைட்டா? ஆனால் டேக்ஸ் பியர்னால் வரி சுமப்பவர், ரைட்டா? டேக்ஸ் பியர் வரியை சுமக்கிறது நீ தான், ஆனால் வரியை செலுத்துறது யார்? உங்கள் அம்மா. உங்கள் அம்மா தான் நோட்டு வாங்கி கொடுக்குதே. அதான் சொல்கிறேன். தேர்ஃபோர் இங்கே இந்த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா இந்த மறைமுக வரியில் இன்டைரக்ட் டேக்ஸில் த டேக்ஸ் பேயர்னால் அந்த வரியை செலுத்துகிறவங்க, வரியை சுமப்பவர்கள் அல்ல அப்படிங்கிறான். இப்போ உங்கள் அம்மா நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்குது, அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க, வரி கட்டி வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வரியை உங்கள் அம்மா தான் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க டேக்ஸ் பேயர். ஆனால் நீ பியரர், நீ வரியை சுமப்பவள், அவங்க வரியை கொடுக்குறவங்க. அப்படின்னா நீ வரியை சுமக்கிறாள். ஏன்னா உன் மேலே தான் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, அதை நீ சுமக்கிற. ஆனால் நீ வாங்கலை, ரைட்டா? யார் அந்த வரியை செலுத்துகிறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பேயர். ஆனால் சுமக்கிறவங்க இங்கே வரியை செலுத்துகிறவங்க அல்ல அப்படின்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கோல்கேட் பேஸ்ட் வாங்க போகிறேன், அந்த பேஸ்ட்டோட வரி யார் மேலே போட்டிருப்பாங்க? கடைக்கார மேலே போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க தான் பியர்னால் வரியை சுமப்பவர்கள். யார்? அரசாங்கத்தோட வரியை அந்த கடைக்காரன் தான் சுமக்கிறான். அந்த பேஸ்ட் 50 பேஸ்ட் இருக்குன்னா 50 பேஸ்ட் வரியை சுமந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த வரியை கட்டலை, ஆனால் சுமந்துக்கிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அந்த வரி அங்கே போயிடும். இப்போ 50 கோல்கேட் பேஸ்ட்டில் 10 கோல்கேட் பேஸ்ட் விற்றுருச்சுன்னா வரியை கட்டுறாங்க இல்லையா? வரியோடு சேர்த்தானே வாங்குறாங்க. அப்போது இவங்க வரி வாங்குறவங்க பேயர், ரைட்டா? பேயர்னால் வாங்குபவர், வரி செலுத்துபவர்கள். ஆனால் வரி செலுத்துபவர்கள் தான் வரி சுமப்பவர்கள் அல்ல. அவன் கடைக்காரனை வரி செலுத்துகிறான் இல்லை, நீ தானே வரி செலுத்துகிற. அதான் சொல்லியிருக்கான். த டேக்ஸ் பேயர் இஸ் நாட், அவன் வரி செலுத்துபவர்கள் வரி சுமப்பவர்கள் அல்ல. இஸ் நாட் த டேக்ஸ் பியரர். டேக்ஸ் பியரர் நீ புத்தகம் வாங்கிட்டு வாங்க, உன் மேலே தான் போடுறாங்க, நீ வாங்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க? உங்கள் அம்மாட்ட சொல்லிடுற, உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்குது. அதான் டேக்ஸ் பேயர் இஸ் நாட் டேக்ஸ் பியரர். ரெண்டும் ஒன்றும் இல்லை, நீ வேறு அவங்க வேறு, ரைட்டா? பியரர்னு என்னது? சுமப்பவர்கள். ஆனால் பேயர்னா அந்த வரியை செலுத்துகிறவங்க. நல்லா கவனிச்சுக்கணும். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதை சம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அப்படின்னா சில மறைமுக வரிகள். என்ன சொல்லுவது? ஸ்டாம்ப் டியூட்டின்னா பத்திரப்பதிவு. நம்ம பத்திரம் பதிகிறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்கிறாங்க. அது நம்ம இப்போ சொத்து வாங்குகிறோம், இப்போ ஸ்டாம்பு வாங்குகிறோம், 1 ரூபா ஸ்டாம்பு வாங்குகிறேன், இதெல்லாம் என்னது? அரசாங்கத்துக்கு போகக்கூடிய மறைமுக வரிகளில் இதுவும் ஒன்று. என்ன இன்டைரக்ட் டேக்ஸஸ் மறைமுக வரியில் ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்று வருது. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படி என்டர்டெயின்மெண்ட்னா அது பொழுதுபோக்கு வரி. அப்படின்னா பொழுதுபோக்கு வரி, நீ சினிமா பார்க்க போகிற, அங்கே போய் டிக்கெட் வாங்கணும் இல்லையா? அந்த டிக்கெட் டேக்ஸ்னு எழுதியிருப்பான். டேக்ஸ் 1 ரூபாயா 2 ரூபான்னு எழுதியிருப்பான். ஆனால் டேக்ஸை தேட்டருக்காரர் மேலே கவர்மெண்ட் போடுது. ஆனால் தேட்டருக்கு சுமப்பவர் அவர், பியரர் அவர். ஆனால் பேயர் யார்? நீ தேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்குறீ இல்லையா? சுமப்பவர் தேட்டருக்காரர், ஆனால் பேயர் யார்? நீ தேட்டர் டிக்கெட் வாங்கும்போது அங்கே வரியோடு தான் வாங்குற. அதை என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், ரைட்டா? விளையாட்டு வரி, விளையாட்டில் பொழுதுபோக்கு வரி. அப்போ எக்ஸைஸ் டியூட்டிஸ்னால் அதாவது எப்படின்னா, இப்போ பொருட்கள் மீது சுமத்தப்படும். எக்ஸைஸ்னால் சுங்கவரின்னு சொல்லுவாங்க, சுங்கவரின்னு சொல்லுவாங்க. அதாவது சுங்கவரி ஃபேக்ட்ரியில் உள்ள குட்ஸ் மேலே போடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும். அதான் சுங்கவரின்னு வச்சுப்போம், ரைட்டா? அது உற்பத்தி ஆகும்போதே போட்டுருவாங்க. அதெல்லாம் என்னது?
சுங்க வரின்னு சொல்லுவாங்க. ஆனால் உற்பத்தி ஆகும்போது போட்டாலும் அதை வாங்குறவங்க சேர்த்து கட்டணும். இது அதனால தான் இது எக்ஸைஸ் டியூட்டி, சுங்க வரி அண்டு குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னு சாதாரண நீ என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் கம்ப்யூட்டர் வாங்கினாலும் அதில் ஜிஎஸ்டி இருக்குது. அதை சுமத்தப்பட்டது கம்பெனி மேலே, ஆனால் வாங்குறது தனிப்பட்ட நபர். இதெல்லாம் என்னது இன்டைரக்ட் டேக்ஸஸ். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் டியூட்டியை பார்ப்போம். அப்போ ஸ்டாம்ப் டியூட்டின்னு என்னது? ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் எ டேக்ஸ். இது ஒரு டேக்ஸ் வரி. ஸ்டாம்ப் டியூட்டினா ஸ்டாம்ப் டியூட்டின்றது ஒரு டியூட்டின்னு என்னது? வேலை இல்லை. ஸ்டாம்ப் டியூட்டினா டேக்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்டாம்ப் டேக்ஸ்னு அர்த்தம். ஸ்டாம்ப் வரி. ரைட்டா? டியூட்டின்னு இந்த இடத்துல வரி தான். ஏன் டேக்ஸ்னு போடலன்னு கேட்கக்கூடாது. பல வேர்டுகள் இருக்கும் ஒரு மீனிங்க்கு. ரைட்டா? ஸ்டாம்ப் டியூட்டினா அப்போ ஸ்டாம்ப் வரி அப்படின்றான். பத்திர வரி. ரைட்டா? பத்திரப்பதிவு வரி. ரைட்டா? இஸ் எ டேக்ஸ். இது ஒரு வரி. ஆனால் தட் இஸ் பெய்டு ஆன் அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ். இது பெய்டுனா செலுத்தப்படுகிறது. தட் இஸ் பெய்டு. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி செலுத்தப்படுகிறது. அண்ட் அஃபீஷியல் டாக்குமெண்ட், அதாவது அஃபீஷியல்னா அரசாங்க ஆவணங்களாக செலுத்தப்படுகிறது. ரைட்டா? இப்போ நம்ம பத்திரம் பதிகிறோம், அது அரசாங்க ஆவணம் தானே. அதுக்கு நம்ம இவ்வளோ ரூபா கட்டு, ஒரு லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கினா இவ்வளோ ரூபா கட்டுன்னு சொல்கிறோம்ல. அப்போ பத்திரம் பதிகிறே இல்லையா, அதில் இவ்வளோ லட்சம்னு சொல்லி போட்டிருப்பேன், அதுக்கு இவ்வளோ ரூபா கட்டணும்னு சொல்லுவாங்க. அதான் அஃபீஷியல் இது அரசாங்க பத்திரம். புரியுதா? நீ பத்திரம் பதிஞ்சா அரசாங்க பத்திரம்னு அர்த்தம். அஃபீஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னா இது அரசாங்க ஆவணமாக கருதப்படுகிறது. ஸ்டாம்ப் டியூட்டி எது? இஸ் எ டேக்ஸ், ஒரு வரி. தட் இஸ் பெய்ட்னா அவை செலுத்தப்படுகின்றன. எவ்வாறாக? அன் அஃபீஷியல் டாக்குமெண்ட், அரசாங்க வரியாக, அரசாங்க ஆவணமாக செலுத்தப்படுகின்றன. லைக் உதாரணமாக மேரேஜ் நம்ம கல்யாணம் முடிக்கிறோம், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ கல்யாணம் முடிக்கிறோம், பத்திர ஆஃபீஸில் போயிட்டு பதிவு ஆஃபீஸில் போய் கல்யாணம் முடிக்கிறோம். அங்கே கல்யாணம் முடிக்கிறதுக்கு அங்கே நீங்கள் கொஞ்சம் ரூபாயை செலுத்தணும். அந்த ரூபாயை அவங்க கவர்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போது நீ அந்த டேக்ஸ் வரி செலுத்துகிற, ஆனால் உனக்கு அரசாங்கம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ரைட்டா? அதுதான் அரசாங்க சர்டிஃபிகேட். அஃபிஷியல் டாக்குமெண்ட் தானே அது. இன்னார் கல்யாணம் முடித்தாங்க, இங்கே வந்து பத்திரம் பதிவு செய்து அதற்கு உண்டான தொகை பெறப்பட்டது, டேக்ஸ் பெறப்பட்டது. ரைட்டா? அதை மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்னு ஆவணங்கள், ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்கள். சொத்துக்கள் சம்மந்தமான ஆவணங்கள்லாம் இப்போ நான் சொத்து வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன்னா அங்கே போய் பதியணும். ஒரு ரூபாய்க்கு சொத்து வாங்கினேன்னு சொன்னால் 10 லட்ச ரூபா வரி கட்டணும். நான் கட்டினா 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் நான் கட்டினாத்தான் அந்த சொத்தை பதிஞ்சு எனக்கு ஆவணமாக கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அது அரசாங்க ஆவணம். ரைட்டா? அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆவணங்கள், சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்னால் ஆவணங்கள், ரிலேட்டட்னா சம்பந்தமான, எதற்கு சம்பந்தமான? டு த ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்கள். அண்டு இன் சம் கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா சில ஒப்பந்த அக்ரிமெண்ட்ஸ். அக்ரிமெண்ட்னால ஒப்பந்தம் தான். ரைட்டா? அப்போ இன் சம் கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்னா, கண்ட்ராக்சுவல்னா ஒரு 2 நபரோ என்ன சொல்லுவாங்க, அதை ஒப்பந்தப்படி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அக்ரிமெண்ட்டும் கண்ட்ராக்சுவலும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அதாவது அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், அப்போ கண்ட்ராக்சுவல் ஒப்பந்தப்படி. ரைட்டா? ஒப்பந்தப்படி ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள். ரைட்டா? அக்ரிமெண்ட் என்னது? ஒப்பந்தம்னு அர்த்தம். ரைட்டா? ஆனால் கண்ட்ராக்சுவல் என்னது? அந்த ஒப்பந்தத்தின் படி. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம். இந்த வீடை நீ 1 வருஷம் ஆண்டுக்கோ, 1 வருஷம் நான் ஆண்டுக்கிறேன். 1 வருஷம் நீ குடியிரு, 1 வருஷம் நான் குடியிரு, நம்ம 2 பேரும் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அப்படி அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறான், அதன்படி. கண்ட்ராக்சுவல் அதன்படி, ஒப்பந்தத்தின் படி. அதான் அது மாதிரி ஆவணங்கள் எழுதுவது. இதெல்லாம் என்னது? இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸ்டாம்ப் டியூட்டியில் வரும். அடுத்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்குற, ஒரு பூங்காவுக்குள்ளே போகணும்னா பெரிய பெரிய பூங்காவுக்குள்ளே டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க. பொழுதுபோக்கு மையத்தில் இவ்வளோ 50 ரூபா டிக்கெட்டு, நீ கட்டினா அதாவது உள்ளே போய் பார்க்க முடியும். அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். சில இடத்துல கிரிக்கெட் போட்டி நடக்குது, அங்கே உள்ள நுழைய டிக்கெட் வாங்குவோம், 500 ரூபா 1000 ரூபான்னு வாங்குவாங்க. ரைட்டா? விளையாட்டு நடக்குது, சும்மா எல்லோரும் உள்ளே போக முடியாது, ஸ்டேடியத்துக்குள்ளே எல்லோரும் போக முடியாது, டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸில் வரும். சினிமா பார்க்க போகிறது, அங்கே வரி கட்டி தான் உள்ளே போகணும். அதேமாரி பொழுதுபோக்கு பூங்காவுக்குள்ளே போகிறது, அதில் வரி கட்டி தான் உள்ளே போகணும். அதேமாதிரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டை பார்க்குறது, கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பால் மேட்சோ பார்க்கணுன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே போகணுன்னா அது ரூபாயை கட்டி தான் போகணும், வரியை கட்டி தான் போகணும். அதை என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். என்டர்டெயின்னா விளையாட்டு வரி அப்படின்ட்டான். பொழுதுபோக்கு வரி. ரைட்டா? அப்போ பொழுதுபோக்கு வரி என்பது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இஸ் எ டியூட்டி. அது ஒரு வரி.
இஸ் எ என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இஸ் எ டியூட்டி. டியூட்டினா வரி, அது ஒரு வரி தான். தேட் இஸ் சார்ஜ் விதிக்கப்படுகின்றன, அவைகள் விதிக்கப்படுகின்றன. தேட்னா அந்த வரி இருக்கிறது, விதிக்கப்பட்டு இருக்கிறது. சார்ஜ் விதிக்கப்பட்டு இருக்கிறது பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டு இருக்கிறது. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இஸ் எ டியூட்டி, அது ஒரு டேக்ஸ் தான். அவைகள் விதிக்கப்படுகின்றன, தட் இஸ் சார்ஜ் பை த கவர்மெண்ட்டால் விதிக்கப்படுகின்றன. ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைடட், அப்படின்னா எந்த விதமான ஒரு எனி சோர்ஸ், அதாவது சினிமாவாக இருந்தானே, பொழுதுபோக்காக இருந்தானே, இல்லை கேமாக இருந்தானே, எனி சோர்ஸ் அப்படின்னு எந்த ஒரு மூலதனமாக இருந்தாலும் சரி, ரைட்டா. எனி சோர்ஸ்னால் ஒரு மூலதனம், ரைட்டா. அதாவது மூலங்கள்னு சொல்லுவாங்க. அது எந்த விதமான மூலங்களாக இருந்தாலும் சரி, அதில் விதிக்கப்படுகிறதுலே வழங்கப்படுகிறது. எந்த விதமான மூலங்களாக இருந்தாலும் அதன் மீது விதிக்கப்படுகிறது அதுன்னு சொல்லலாம். தேட் இஸ் சார்ஜ், அவைகள் சார்ஜ்னால் விதிக்கப்படுகின்றன பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்றன. அது என்ன, எது மேலே? ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், அப்போ எந்த விதமான விளையாட்டு, அதாவது பொழுதுபோக்கு வழங்கப்பட்டாலோ, புறவேன்னா வழங்கப்பட்டாலோ, சோர்ஸ் மூலம், அது சினிமாவும், இந்த சோர்ஸ்ன்றது சினிமா தேட்டரையும் குறிக்கும், உன்னோட விளையாட்டு பூங்காவையும் குறிக்கும், இந்த ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்சையும் குறிக்கும். அதான் எந்த விதமான மூலங்கள் வழங்கினாலும், எந்த விதமான மூலமாக நீ வழங்கினாலும், சோர்சஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அதாவது பொழுதுபோக்கு எந்த வடிவத்திலே நீ புறவேன்னா வழங்கினாலும் அதன் மேல் சார்ஜ் விதிக்கப்படும் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட், திஸ் டேக்ஸ் கேன் பி சார்ஜ்டு ஆன் மூவி டிக்கெட்ஸ். உதாரணமாக சொல்கிறான் பாரு, இந்த வரிகள், திஸ் டேக்ஸ், இந்த வரிகள் கேன் பி சார்ஜ்னா விதிக்கப்படுகின்றன ஆன் எதன் மேலே? மூவி டிக்கெட்ஸ். மூவி டிக்கெட்னா சினிமா தியேட்டர் டிக்கெட் மேலே. அண்டு நெக்ஸ்ட், டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அப்படின்னா பொழுதுபோக்கு பூங்காக்கள். அப்போ அம்யூஸ்மெண்ட் என்னது? பொழுதுபோக்கு பூங்காக்கள். டிக்கெட்னா இந்த டிக்கெட் வசூல் பண்ணுறாங்களா, டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அப்படின்னா பொழுதுபோக்கு பூங்காக்கள் மேலேயும் வசூல் பண்ணப்படுகிறாங்க. அண்ட் எக்ஸிபிஷன் என்னது? அதாவது இந்த பொருள் காட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பொருள் காட்சிக்கு போகிறீங்க இல்லையா, அதான் எக்ஸிபிஷன் மேலேயும் வரி வசூல் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் எவெண்ட்ஸ்னால் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சிகள் இந்த ஸ்டேடியத்தில் நடக்குதுல, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் டியூட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். எக்ஸஸ் டியூட்டின்னா சுங்கவரின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சுங்கவரின்னு சொல்லிட்டேன். என்னென்னா, ஒரு பொருள் தயார் பண்ணும்போது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அந்த பொருள் தயார் பண்ணுற இடத்துல வரியை போட்டுருவாங்க. அண்ட் எக்ஸஸ் டியூட்டி இஸ் எ டியூட்டி, அது ஒரு டேக்ஸ் தான். எக்ஸஸ் டியூட்டி என்பது இருக்கின்றன, எனி டியூட்டி, ஏதாவது ஒரு வரியாக இருக்கின்றன, ஆன் எங்கே? மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் அப்படின்னா தயார் பண்ணக்கூடிய இடத்தில், மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சர்னா தயார் பண்ணும் பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்றன. எக்ஸஸ் டியூட்டி இஸ் எ டியூட்டி, அது வந்து ஒரு வரி தான். எங்கே விதிக்கிறாங்க? ஆன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் அப்படின்னு. மேனுஃபேக்சர்னா தயார் பண்ணும் பொருட்கள் மீது விதிக்கிறாங்க. லிவிட்னா விதிக்கப்படுகிறது. எந்த இடத்துல விதிக்கப்படுது? அட் த மூமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னா அங்கே எங்கே தயார் பண்ணுறாங்களோ, அட் த மூமெண்ட், அது நகரும் இடத்தில், தயார் பண்ணி வெளியில் போகுதுலே அந்த இடத்துல வரி போட்டுருவான் கம்பெனியில். அதான் சொல்கிறான், அட் த மூமெண்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர் தயார் பண்ணி நகரும் இடத்தில் அப்படின்னா எந்த கம்பெனியோட தயார் பண்ணுறோம் அது கேட்டை விட்டு வெளியில் போகும்போது வரி போட்டுருவான். அதுதான் சார் எக்ஸஸ் டியூட்டி இஸ் எ டியூட்டி. எதில் விதிக்கிறாங்க? ஆன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ்னால் தயார் பண்ணுற பொருள்கள் மீது விதிக்கப்படுகிறது. லிவிட்னா விதிக்கப்படுகிறது. எப்போ? அட் த மூமெண்ட் ஆஃப் த மேனுஃபேக்சர் அப்படின்னா நகரும் போதே விதிக்கப்படும், கம்பெனிகள் வெளியில் போகும்போதே விதிக்கப்படும். ரேதர் தென் அட் சேல்ஸ் அப்படின்னா விற்பனை செய்யும்போது விதிக்கப்படுவது அல்ல. ரேதர் தென் அது அல்ல, ரைட்டா. ரேதர் தென் இது பல இதுகளில் விற்பனை செய்யும்போது விதிக்கப்படுவாங்க. இந்த எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் அப்படி கிடையாது, தயார் பண்ணி வெளியில் போகும்போது விதிச்சிருவாங்க. அதான் சார், ரேதர் தேன் அட் சேல்ஸ் அப்படின்னா விற்பனை செய்யும் போது விதிக்கப்படும் வரி அல்ல. இது கம்பெனியிலேருந்து கிளம்பும் போதே வரி வச்சிருவான். அப்போ எக்ஸைஸ் இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட் இன் அடிஷன் டு அன் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா சச்சஸ் சேல்ஸ் டேக்ஸ். அப்போ எக்ஸஸ் டியூட்டின்றது இந்த சுங்கவரி என்பது இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட். இது டிப்பிக்கலினா செயல்முறையாக விதிக்கப்படுகிறது. இம்போஸ்ட்னா விதிக்கப்படுகிறது. இந்த இடத்துல இம்போஸ்ட்னாலும் விதிக்கப்படுகிறது தான், ரைட்டா. இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட்னா இது விதிக்கப்படுகிறது. எப்படி? இன் அடிஷன் டு த இன்டைரக்ட் டேக்ஸ். அது ஏதோ சேல்ஸ் டேக்ஸ் தனி, இது தனி. சேல்ஸ் டேக்ஸ்னால் நீ வாங்கும்போது கட்டுறது, அதுவும் மக்கள் கட்டணும். இது இங்கேயே விதிச்சிடுவான், ரைட்டா. அதான் சொல்கிறான்,
எக்ஸைஸ்ன்றது எந்த சுங்கவரி என்பது இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட்னா விதிக்கப்படுகிறது. இன் அடிஷன் அதோட சேர்த்து விதிக்கப்படுகிறது. இன் அடிஷன் டு த இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரியோட சேர்த்து இதுவும் விதிக்கப்படுகிறது. அது தனியாக பண்ண அர்த்தம். சச் சேல்ஸ் டேக்ஸ், சேல்ஸ்னால் விற்பனை வரி. அந்த விற்பனை வரியோடு சேர்த்து இந்த வரியும் விதிச்சிருவாங்க. சில பொருட்களுக்கு மட்டும், எல்லா பொருட்களும் இல்லை. எல்லா பொருளுக்கும் விற்பனை வரி மட்டும்தான். ஆனால் சில பொருட்களுக்கு இந்த சுங்க வரி வசூல் பண்ணுவாங்க. விற்பனை வரி தனி, அது போக அதைத்தான் சொல்கிறான். எக்ஸைஸ் இஸ் டிபிக்கலி இம்போஸ்ட்னா விதிக்கப்படுகிறது. இன் அடிஷன் டு த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா மறைமுக வரியோட சேர்த்து சச்சஸ் மறைமுக வரி என்னது சச்சஸ் சேல்ஸ் டேக்ஸ் மறைமுக வரியோடு சேர்த்து இதுவும் வசூல் பண்ணப்படுகிறது. அடுத்து ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ்னு அர்த்தம். அப்போ ஜிஎஸ்டின்னு என்னென்னு பார்ப்போம். த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா இந்த டேக்ஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரின்னு சொல்கிறான். ரைட்டா? குட்ஸ்னு என்ன? பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி, சர்வீஸ் சேவைகள் மீது வரிக்கப்படும் வரி இதுதான் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறது ஆஃப் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு மறைமுக வரியாக இருக்கிறது. த ஜிஎஸ்டி வாஸ் பாஸ்ட்னா இது புதுசாக வந்துச்சு. முதல்ல கிடையாது, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் கிடையாது, இப்போ தான் வந்தது. ஜிஎஸ்டி வாஸ் பாஸ்னா இது பாஸ்னா இப்போ நம்ம சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது கொண்டு வரப்பட்டது. பாஸ்னா இது கொண்டு வரப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. பாஸ்னா இந்த இடத்துல உண்டாக்கப்பட்டதுன்னு போட்டுக்கோங்க. இந்த கொள்கை ஜிஎஸ்டி என்ற ஒரு கொள்கை, ஒரு வரி உண்டாக்கப்பட்டது. பாஸ்னா உண்டாக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. இன் பார்லிமெண்ட்னா மத்திய சர்க்கார். அதை பார்லிமெண்ட்டில் எப்போ ஆன் 29th March 2017 கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டினில் ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. த ஜிஎஸ்டி வாஸ் பாஸ்னா உண்டாக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இதில் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. எப்போ 29th March 2017 கொண்டு வரப்பட்டது. த ஆக்ட் இது அப்போ உண்டாக்குனாங்க. ஆனால் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னா அதுக்கு சொல்கிறான். உண்டாக்குனது இத்தனாம் தேதி 29 March 2017 பார்லிமெண்ட்டில். ஆனால் அது நடைமுறைக்கு வரணும் இல்லையா, நடைமுறைக்கு வந்த தேதி அடுத்து சொல்கிறான் பாரு. த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னா இந்த ஆக்ட் இந்த சட்டம் கேம் இன்டு எஃபெக்ட் நடைமுறைக்கு வந்தது. எஃபெக்ட்னா நடைமுறை, கேம்னு வந்தது, நடைமுறைக்கு வந்தது. எப்போ? July 1, 2017 தான். உண்டாக்குனது எப்போ? 29 March 2017. ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்படியே 1 July 2017. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ். இதனோட மோட்டோ, இதனோட குறிக்கோள், மோட்டோனா குறிக்கோள் என்னவென்றால் ஜிஎஸ்டியோட முக்கிய குறிக்கோள், மோட்டோனா குறிக்கோள் என்னவாக இருந்ததுன்னா இஸ் ஒன் நேஷன் அப்படின்னா ஒரு நாடு, ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை, ஒரு வரி. இந்த மூணே உள்ளடக்கி இருக்குன்னு அர்த்தம். இதனோட குறிக்கோள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததன் குறிக்கோள் என்னவென்னா ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி. இந்த மூணே உள்ளடக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இது நல்லா வாட் இஸ் த மோட்டோன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லணும்? ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், ஒரு நாடு, ஒரு சந்தை, ஒரு வரி என்று சொல்லணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டிஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். அதாவது ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு. ரைட்டா? ஜிஎஸ்டியோட அமைப்பு என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? இப்போ ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். அப்போ ஜிஎஸ்டின்னு இருக்குது, அதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். இது என்ன ஸ்டேட் குட்ஸ்னா அது முன்னாடி எஸ் போட்டுக்கணும். எஸ் போட்டேன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எஸ் போட்டால் ஸ்டேட் மாநில ஜிஎஸ்டின்னு அர்த்தம். மாநிலத்துக்குள்ளே விதிக்கப்படும் ஜிஎஸ்டின்னு அர்த்தம். அப்போது இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்றான். இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட். இன்ட்ரான்னு என்னது? மாநிலத்துக்குள்ளே விதிக்கப்படும் ஜிஎஸ்டி. ரைட்டா? அதான் வித்தின் த ஸ்டேட் பிராக்கெட். இன்ட்ரான்னு என்னது? மாநிலத்துக்குள்ளே விதிக்கப்படும் ஜிஎஸ்டி. ரைட்டா? அதுக்கு பேர் எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ரைட்டா? மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் அர்த்தம். ரைட்டா? அதுதான் வித்தின் ஸ்டேட். நல்லா கவனிச்சுக்கணும். அது என்னது அன்னு பார்ப்போமா? வேட்ன்ற ஒரு வரி, ஒரு எஸ்ஜிஎஸ்டி. அடுத்து சேல்ஸ் டேக்ஸ். வேட்னு என்னது? வேல்யூ ஆடட் டேக்ஸ். ரைட்டா? வேட்னு என்னது? வேல்யூ ஆடட் டேக்ஸ். அது ஸ்லாஷ் போட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஒன்று. அடுத்து பர்ச்சேஸ் டேக்ஸ். பர்ச்சேஸ் டேக்ஸ் நீங்கள் பொருள் வாங்கும்போது வரி கட்டுறீங்க இல்லையா, அந்த வரி. இதெல்லாம் மாநிலத்துக்குள்ளே விதிக்கப்படும் வரிகள். ரைட்டா? அதுக்கு பேர் எஸ்ஜிஎஸ்டி. ரைட்டா? அடுத்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். நீ பொழுதுபோக்குக்கு சினிமா தேட்டருக்கு போகிறீங்களா, இதெல்லாம் மாநிலத்துக்குள்ளே விதிக்கப்படும் வரி. அடுத்து லக்ஸரிஸ் டேக்ஸ். லக்ஸரிஸ்னால் அதாவது ஆடம்பர வரி. ரைட்டா? ஆடம்பர வரிகள். ரைட்டா? அடுத்து ஆடம்பர வரிகள் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் ஆடம்பர வரிகள் தான். ரைட்டா? லாட்ரி டேக்ஸ். லாட்ரி வாங்குறீங்க இல்லையா, அதில் வரி விதிப்பாங்க. ரைட்டா? அண்டு ஸ்டேட் சர்சார்ஜ். ஸ்டேட் சர்சார்ஜ்னால் மாநில துணை வரின்னு அர்த்தம். ஸ்டேட் சர்சார்ஜ்னு சொன்னால் மாநிலத்தில் மேல் விதிக்கப்படும் துணை வரிகள் அப்படின்னா அப்போ சர்சார்ஜ்னால் துணை வரிகள். ரைட்டா? அன்னு அர்த்தம். அண்டு
அண்ட் என்னது அண்டு சேசஸ்ன்றான். அந்த சர்சார்ஜஸ் சேசஸ் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா. என்னது அது அதோட மீனிங் ரெண்டு ஒன்று தான். மாநிலத்தில் விதிக்கப்படும் துணை வரிகள், ரைட்டா அப்படின்னு சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு அது என்னது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். இது மத்திய சர்க்காரால் விதிக்கப்படும் வரிகள், ரைட்டா. மத்திய சர்க்காரால் விதிக்கப்படும் வரிகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இது எப்படின்னு பார்ப்போம். அது ஸ்டேட் ஜிஎஸ்டி, இது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ரைட்டா. சி மட்டும் இங்கே வரும், அங்கே எஸ் வரும். அது நல்லா கவனிச்சுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இன்ட்ரா ஸ்டேட் இது மாநிலத்துக்குள்ளே விதிப்பாங்க, ஆனால் மத்திய சர்க்கார் வாங்கிக்கிறோம். முதல்ல உள்ளதுக்கெல்லாம் வரி யாருக்கு போகும்? மாநில சர்க்காருக்கு போகும். இப்போ இதில் மாநிலத்தில் தான் விதிப்பாங்க, மாநிலத்துக்குள்ளே தான் விதிப்பாங்க, ஆனால் அந்த வரி எங்கே போகும்? மத்திய சர்க்காருக்கு போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இது என்னென்னு பார்ப்போமா? இது இதுக்குள்ளே, இதுவும் ஸ்டேட்டுக்குள்ளே தான், இன்ட்ரா ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் விதிப்பாங்க. அது என்னது? சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, மத்திய சுங்க வரி. ஏற்கனவே சொன்னால பொருட்கள் தயார் பண்ணும்போதே விதிச்சிடுவான், ரைட்டா. அடுத்து சர்வீஸ் டேக்ஸஸ், ஊழிய வரி, சேவை வரி. அடுத்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. கவுண்டர் வெயிலிங்னு சொன்னால் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் அது என்னென்ன கவனிக்கலை. கவுண்டர் வெயிலிங்கிறது என்னன்றது நான் பார்க்கவே இல்லை. அது பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு டேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்டர் வெயிலிங் டேக்ஸஸ்ன்னு சொல்கிறான், ரைட்டா. அப்போ இது ஒரு வரி. அப்போ நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் டியூட்டி. அடிஷ்னல் டியூட்டினா கூடுதலான ஒரு வரி. கஸ்டம்னா சுங்கத்தின் கூடுதலான வரி. அடிஷ்னல்னா சுங்க கூடுதல் வரிகள். ஒரு சில இடத்துல கொஞ்சம் அடிஷ்னலாக போடுவான், அதை சுங்க கூடுதல் வரி. சர்சார்ஜ்னால் அந்த உதிரி வரிகள், உதிரி வரிகளாக. எஜுகேஷன்னா படிப்பில் போடக்கூடிய உதிரி வரிகள். அண்டு செகண்டரி மற்றும் ஹையர் செகண்டரி செஸ். அப்படின்னா செகண்டரின்னு என்னது? அதாவது 10ஆம் கிளாஸு, அதுக்கு மேலேயும் 10 அதுக்கு மேலேயும் போடக்கூடிய செஸ் விதிப்பு வரிகள். செஸ்னால் விதிப்பு வரிகள்னு அர்த்தம். செகண்டரி மற்றும் ஹையர் செகண்டரி செஸ் வரிகள்னு சொல்கிறான். அப்படின்னா இது அதற்கு மேல் போடக்கூடிய வரிகள்னு சொல்லலாம் மீனிங். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது? இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் அப்படின்றான். அப்போ இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸஸ்னால் அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ செகண்டரி இதுன்னு சொன்னோம் இல்லையா? செகண்டரின்னு சொன்னால் என்னது? கல்வி கட்டணம்னு சொல்லுவாங்க. கல்வி கட்டணம் எப்படி எதுக்கு வரும்னு சொன்னால், அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ மேல்நிலை கல்வின்னு சொல்லுவாங்கள்ல, மேல்நிலை கல்வி வரி. செஸ்னா வரின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வரி தான், செஸ்னாலும் வரி தான், ரைட்டா. அப்போ இது என்ன சொல்லுவாங்க? அதாவது என்ன இது? செகண்டரினா கூடுதல் படிப்பு வரின்னு அர்த்தம், ரைட்டா. அப்போது இந்த சர்சார்ஜுன்னு சொன்னாலும் கூடுதல் வரி தான், ரைட்டா. சர்சார்ஜுன்னு சொன்னாலும் கூடுதல் வரின்னு தான் வரும், ரைட்டா. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த பொருள் மற்றும் சேவை வரிகள். ஒருங்கிணைந்தனா ரெண்டு பேருமே வாங்குவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கும், ரைட்டா. அதுதான் சொல்கிறான். இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த பொருள் மற்றும் சேவை வரிகள். இன்டர்ஸ்டேட் ஏன்னா அது இன்ட்ராஸ்டேட் மாநிலத்துக்குள்ள. இது இன்டர்ஸ்டேட்னா இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. அப்படின்னா இன்டர்ஸ்டேட்னா மாநிலம் டு மாநிலம், ரைட்டா. இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. அப்போது தேர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ். அப்படின்னா 4 பெரிய ஜிஎஸ்டி விகிதங்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி 4 விதத்தில் வாங்குவாங்க, ரைட்டா. ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ஒவ்வொருக்கு மேலே 4 ரேஷியோவில் வாங்குவான். சில இதில் 5% வாங்குவான், சில இதில் 12% வாங்குவான், சில இதில் 18% வாங்குவான், சில இதில் 28% ஜிஎஸ்டி வாங்குவான், ரைட்டா. அப்போ இந்த ஜிஎஸ்டி இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி எவ்வாறாக இருக்கின்றனன்னு சொன்னால், இன்டர்ஸ்டேட்னா அதாவது மாநிலம் டு மாநிலம். முதல்ல எல்லோரும் இன்ட்ராஸ்டேட், நல்லா கவனிச்சுக்கணும். இன்ட்ரானா மாநிலத்துக்குள்ளே, இன்டர்ஸ்டேட்னா எல்லா மாநிலம் டு மாநிலம் வாங்கிட்டு இருப்பாங்க, ரைட்டா. அப்போ இதை இன்டெகிரேட்டட்னு சொல்கிறான், அதை ஒருங்கிணைந்த. இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால், இந்த வரிகள் இருக்கின்றன. எவ்வாறாக? 4 மேஜர், அப்படின்னா 4 பெரிய வரிகளாக இருக்கின்றன. அப்போ உதாரணமாக அதனோட விகிதங்கள் ஜிஎஸ்டி ரேட்ஸ் என்னது? 5%, இன்னொன்று 12%, பிறகு ஒன்று 18%, பிறகு ஒன்று 28%. இதுதான் 4 விதத்தில் வரி வசூல் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசிட்டிஸ் அப்படின்னா எல்லா தேவைகளுக்கும் இல்லை ஆஃப் லைஃப், அதாவது வசூல் பண்ணுறாங்க, சில இதுக்கு கிடையாது, துப்புரவாய் ஜிஎஸ்டி கிடையாது. ஆல்மோஸ்ட் இருந்த போதிலும் ஆல் த நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் மீது. நெசசிட்டினா முக்கியமான, தேவைப்படும், எதுக்கு? லைஃப். அப்படின்னா வாழ்க்கைக்கு நெசசிட்டினா முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்கள் மீதும், ஆல்மோஸ்ட் ஆல்னா எல்லா பொருட்கள் மீதும், லைக் உதாரணமாக
அது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான எல்லா பொருட்கள், ஆல்மோஸ்ட் ஆல் த நெசசிட்டி ஆஃப் லைஃப்னா அதான் லைஃப்னு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நெசசிட்டி ஆஃப் ஆல்னா எல்லா பொருட்கள் மீதும், லைக் உதாரணமாக வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், அண்டு ஃபுட் கிரெயின்ஸ் உணவு தானியங்கள், அண்டு எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் டேக்ஸ், இவைகள் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது கேட்டா. இவைகள் உணவுக்கு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள், எல்லா பொருட்களாகிய இந்த பொருட்கள் மீது ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு. அது என்னது? வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் மற்றும் ஃபுட் கிரெயின்ஸ் உணவு தானியங்கள் இருக்கின்றன. அது இருக்கிற எக்ஸம்டட்னா விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா ஃப்ரம் எதுலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் திஸ் டேக்ஸ் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா இதற்கு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி 1954 அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாடு தான் இருந்தது, வாஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி முதல் தேசமாக இருந்தது. எதற்கு? டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி 1954. இம்ப்ளிமெண்ட்னா நடைமுறைப்படுத்த வேண்டி. எதை? அந்த ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஃப்ரான்ஸ் என்ற நாடு 1954 கொண்டு வந்தது. ரைட்டா? ஹவ் ஆர் டேக்ஸ் லிவிட் அப்படின்னா டேக்ஸ் வரிகள் எவ்வாறு விதிக்கப்படுகின்றன? லிவிட்னு விதிக்கப்படுகின்றன. ஹவ் ஆர் எவ்வாறாக, டேக்ஸஸ் லிவிட் விதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறான். டேக்ஸஸ் லிவிட் பை த கவர்மெண்ட் ப்ரொக்ரெசிவ்லி, ப்ரொபோஷ்னலி அண்ட் ரிக்ரெசிவ்லி அப்படிங்கிறான். டேக்ஸஸ் லிவிட் பை கவர்மெண்ட்டால் விதிக்கப்படுகின்றன. ப்ரொபோஷ்னலி அதாவது ப்ரொக்ரெசிவ்லி, அதுக்கடுத்து ப்ரொபோஷ்னலி அண்ட் அஸ் வெல் அஸ் ரிக்ரெசிவ்லி அப்படின்னா இந்த 3 விதமாக விதிக்கப்படுகின்றன. அப்போது ப்ரொபோஷ்னலி அப்படின்னு சொன்னால் அப்போ என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? ஒரு செகண்ட். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். ரைட்டா? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னால் முற்போக்கான வரின்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ 3 பிரிவு சொல்லியிருக்கான். என்னது? ப்ரொக்ரெசிவ்லி அண்டு ப்ரொபோஷ்னலி அண்டு ரிக்ரெசிவ்லி. அப்போது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸும் ப்ரொக்ரெசிவ்லின்னு 2 ஒன்று தான். ப்ரொக்ரெசிவ்னால் அதாவது முற்போக்குனா ரொம்ப நல்ல விதமாகன்னு அர்த்தம். ப்ரொக்ரெசிவ்லின்னா முற்போக்காக. ரைட்டா? அப்போது இது என்ன சொல்கிறான்? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னால் முற்போக்கான வரின்னு அர்த்தம். அது முற்போக்கான வரி. இது முற்போக்கான வரின்னா என்னது? நல்ல வரின்னு அர்த்தம். அப்போ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இஸ் ஒன் இன் விச் தட் ரேட் ஆஃப் டேக்ஸேஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் டேக்ஸேஷன் வந்து அதிகரிக்கும்ன்றான். எதில்? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸில் வந்து அதை முற்போக்கான வரியில் வந்து த டேக்ஸ் அதாவது ப்ரொக்ரெசிவ்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரொபோஷனலி நம்ம பார்க்கல, அண்டு ரிக்ரெசிவ்லி 3ஐயும் பார்க்கல. ஃபஸ்ட்டு ப்ரொக்ரெசிவில் பார்க்குறோம். ப்ரொக்ரெசிவ்னா முற்போக்கான. அப்போ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்னால் முற்போக்கான வரின்னு அர்த்தம். இப்போ முற்போக்கான வரி என்பது ரேட் இருக்கிறது, அது விகிதாச்சாரம். அதோட வரி விகிதம் எப்படி இருக்குன்னா, விகிதம் பெர்சன்டேஜில் போடுறான்ல, 10%, 12% போடுறான்ல, அதை தான் சொல்கிறான் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் அப்படின்னா முற்போக்கான வரி விகிதம் இருக்கிறது. ஒன் இன் விச் த ரேட் ஆஃப் டேக்ஸேஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னா அதில் வந்து ஒன் இன் விச் ஒன் இன் விச் த ரேட் ஆஃப் டேக்ஸேஷன்னா வரியின் விகிதங்கள் இன்க்ரீசஸ் கூடுகிறது. அப்பப்போ கூடுதுன்னா ஒன் இன் விச் அதில் வரி ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட்னா ப்ரொக்ரெசிவ் வரி விகிதாச்சாரம் என்பது இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு இது பண்ணி வரேன். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இருக்கிறதுனா ப்ரொக்ரெசிவ்னா அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் வந்து வரி விதிக்கிறது எவ்வாறு விதிக்கிறதுன்னு சொன்னால் முற்போக்கான வரி விகிதம் இருக்கிறது. ஒன் இன் விச் அதில் அதில் ஒன் இன்விச்னா அதில் ஒன்றுன்ற எதை குறிக்கிது? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸை குறிக்கும். ஒன் இன் விச் அதில் த ரேட் ஆஃப் டேக்ஸேஷன்னா வரியின் விகிதம் இன்க்ரீசஸ் கூடுகிறது. ஒரே மாதிரியாக இருக்காது. வரியின் விகிதம் கூடுகிறது. எப்போ வரியின் விகிதம் கூடுகிறது? ஆஸ் த
டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ். டேக்ஸ் பேஸ்னால் உன்னோட பேஸ் என்னது, வரி விதிக்கக்கூடிய தொகை அதிகரிக்கும் போது வரி விதிக்க பேஸ் என்னது, ஆஸ் த டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ். டேக்ஸ் பேஸ்னால் வரியின் அடித்தளம், அதாவது அடிப்படை, வரியின் அடிப்படை பேஸ்ன்றது தொகை அதிகரிக்கும் போது. வரியின் அடிப்படை தொகை என்னது, இப்போ உங்கள் அம்மா 1,00,000 வாங்குறான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு, அவளுக்கு 10% கட்டணும். அது இன்னொரு வாத்தியார் 1,50,000 வாங்குறாரு, அவருக்கு 10% இல்லை 13% போடுவாங்க, இல்லை 15% போடுவாங்க. அது என்ன எனக்கு மட்டும் 10%, அவர் கேட்கக்கூடாது, உமாவுக்கு மட்டும் 10% இது கூட. அப்போ பேஸ் அவருக்கு கூடிடுச்சு. டேக்ஸ் பேஸ், வரியிடும் அளவு கூடி விட்டது. அவர் 1,50,000 வாங்குறாரு இல்லையா, 50,000 கூட வாங்குறாரு இல்லையா, அப்போ அளவு கூடிடுச்சு, அப்போ பெர்சன்டேஜ் கூடும். ரைட்டா, அதை டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் பேஸ்னால் வரியிடும் அடிப்படை தொகை. அப்போ எதை வச்சு வரியிடுறாங்க, நீ வாங்குகிற சம்பளத்தை வச்சு வரியிடுறாங்க. அதுக்கு பேர் தான் டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் பேஸ்னால் நீ வாங்குகிற சம்பளம். ரைட்டா, அதுக்கு பேர் டேக்ஸ் பேஸை வச்சு வரிகள் கூடும்ன்றான். அதை தான் சொல்கிறான். நல்லா இன் விச் தட் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் இஸ் ஒன், அதில் இன் விச் த ரேட் ஆஃப் டேக்ஸேஷன், தான் வரியின் விகிதாச்சாரம் கூடுகிறது. எதை வச்சு கூடுகிறது, அந்த டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ். அப்படின்னா நீ வாங்குகிற சம்பளம், டேக்ஸ் பேஸ்னால் வாங்கும் சம்பளம் கூடும்போது, நீ சம்பாதிக்கும் சம்பாத்தியம் கூடும்போது, அதான் சம்பாத்தியத்தை தான் சொல்கிறான். டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறான். இந்த கேஸில் இந்த விதிமுறையில், இன் திஸ் கேஸ் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா, இந்த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் என்ற ஒரு விதிமுறையில் அப்படின்னா அது என்ன சொல்கிறான்னு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் முற்போக்கான வரி விதிமுறையில் என்ன சொல்லுது, இன் திஸ் கேஸ்னால் இந்த விதிமுறையில். ரைட்டா, வென் இன்கம் இன்க்ரீசஸ் த டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்படின்னா உனக்கு வருமானம் கூடும்போது வரியும் கூடும் அப்படிங்கிற. அது ரைட் தானே. டேக்ஸ் பேஸு 1,00,000 உங்கள் அம்மா வாங்கினா 10%, உங்கள் எச்சம் 3,00,000 வாங்குது மாதத்துக்குன்னா அதுக்கு 10% போட மாட்டாங்க, 30% 35% போடுவாங்க. அது சொல்லக்கூடாது. 1,00,000 அது 1,00,000 35% போடுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா வரி மாதம் 3,00,000 வாங்குறாங்க இல்லையா, அதை தான் இங்கே பாருங்கள் ரேஷியோ போட்டிருக்கான். என்ன டேக்ஸ் பேஸ், இதுதான் நீ வாங்குகிற சம்பளம். டேக்ஸ் பேஸ்னால் வாங்குகிற சம்பளம், இல்லை சம்பாதிக்கிற சம்பாத்தியம். 10,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சா, அதாவது லெஸ் தென் 10,000, அதப்போ 10,000 போட்டுனா என்ன அர்த்தம், 10,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீ வாங்குகிற சம்பளம் டேக்ஸ் ரேட் எவ்வளவு, 10%. ரைட்டா, அப்போ நீ எவ்வளோ கட்டணும், 1,000 ரூபா கட்டணும். 10,000 நீ வாங்கினேன்னா மாதத்துக்கு 10% வரி கட்டணும். எவ்வளோ கட்டணும், 1,000 ரூபா. அதே இது 20,000 வாங்கினா 10%னா 2,000 தானே கட்டணும். ஆனால் இங்கே 15% போட்டிருக்கான். எவ்வளவு, 20,000 வாங்கினா வெறும் 10,000 நீ 1,500 கட்டணும். அப்போ இப்போ நீ மேலே உள்ளது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10,000 1,000 20,000 2,000 தானே வரணும். ஏன் 3,000 வந்திருக்கு அப்படின்னா அவங்கள விட கூட சம்பாதிக்கிறாங்க, அதனால் ரேட்டும் கூடிடுச்சு. எது, டேக்ஸ் பேஸ், அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 20,000 அப்போ கூடியிருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு 15% வயசில் வாங்குவாங்க. அப்போ 15, அப்போ 10,000க்கு 1,500, அப்போ 20,000க்கு 30,000 கட்டுறாங்க. அதே மாதிரி 30,000 வாங்குறாங்க ஒரு மாதம் சம்பளம். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு, அவளுக்கு 25%. அப்படின்னா வெறும் 10,000க்கு 2,500 அவங்க கட்டணும். அப்போ இது பிரகாரம் மேலே உள்ளது பிரகாரம் பார்த்தா 1,000 10% போது 30,000 வெறும் 3,000 தானே வரணும். இங்கே பாரு 7,500 வந்திருக்கு பாரு. இதுதான் டேக்ஸ் பேஸ் ரேட்டும்பாங்க. அது டேக்ஸ் பேஸு, இது அமௌண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொபோஷனேட் டேக்ஸ். அப்போ ப்ரொபோஷனேட் டேக்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். ரைட்டா, இப்போ ப்ரொபோஷனேட் டேக்ஸ்னால் இந்த ப்ரொபோஷனேட் அப்படின்னு வரும்போது இது என்ன சொல்கிறோம், விகிதாச்சாரம், அதாவது விகிதாச்சார வரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ பிரகாரம் விகிதாச்சார வரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இதில் என்ன போட்டிருக்கான், மொத்த காமனில் ப்ரொபோஷனேட்னாலே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ரைட்டா, ப்ரொக்ரெசிவ். இப்போ ப்ரொபோஷனேட் அப்படின்னா விகிதாச்சார வரி. ப்ரொக்ரெசிவ்னா விகிதாச்சார வரி. ரைட்டா, அப்போ விகிதாச்சார வரி என்பது என்னது, டேக்ஸ் லிவியட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எ ஃபிக்ஸ்டு போர்ஷன் இஸ் நோன் அஸ் ப்ரொபோஷனேட் டேக்ஸ். அப்படின்னா டேக்ஸ் வரிகள் விதிக்கப்படுகின்றன ஆன் பொருட்கள் மீது. ஏன்னா ஒரே வரி தான். ரைட்டா, பொருட்கள் மீது வரிகள் விதிக்கப்படுகின்றன. அண்டு சர்வீசஸ்னால் சேவைகள் மீது விதிக்கப்படுகின்றன. இன் ஏ ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன். ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்னா ஒரே இது மாறாத வரி. அதில் மாறி இருக்கு இல்லையா பர்சன்டேஜ், இதில் மாறாது. பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி அந்த வரி தான், அது மாறாது. நீ 10 கோல்கேட் பஸ்ட் வாங்கிட்டே அதனால் அதிகமாக ரூபா கொடுக்கணும்னு கிடையாது. 10 வாங்கினாலும் அந்த ரூபா தான், 1,00,000 கோல்கேட் பேஸ்ட் வாங்கினாலும் அந்த ரூபா தான். ரைட்டா, அதுதான் சொல்கிறேன். இன்னும் ஃபிக்ஸ்டுனா ஒரு ஃபிக்ஸ்டுனா அதாவது மாறாது, நிலை மாறாத
வடிவத்தில் உண்டாக்கப்படுகின்றன. ரைட்டா? டேக்ஸ் லிவீடு விதிக்கப்படுகிறது ஆன் குட்ஸ் பொருட்கள் மீது மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படுகிறது. இன் ஏ ஃபிக்ஸ்டு போர்ஷன்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையாக இருக்கிறது. இஸ் நோன் அஸ் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். அது விகிதாச்சார வரிகள், நிர்ணயிக்கப்பட்ட தொகை தான், அது மாறாது. ரைட்டா? அது வந்து ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ், அதாவது விகிதாச்சார வரி என்று அழைக்கிறார்கள். ரைட்டா? ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தர் இன்கம். அப்படின்னா இதில் எல்லா வரி செலுத்தும் நபரும், டேக்ஸ் பேயர்னா வரி செலுத்தும் நபரும், கண்ட்ரிபியூட்னா வழங்குவார்கள், கொடுப்பார்கள். எது? த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தர் இன்கம். அப்படின்னா அவளோட வருமானத்தில் சேம்னா ஒரே மாதிரியான விகிதாச்சாரத்தான் கொடுப்பாங்க. அது மாதிரி கூடாது, நீ கூடியிருந்தாலும் அதே விகிதம் தான். த சேம் ப்ரொபோர்ஷனா, சேம்னா ஒரே மாதிரியான விகிதத்தில் ஆஃப் தர் இன்கம், அவங்க வருமானத்தில் உள்ள வருவாயில் ஒரே விகிதத்தில் தான் கொடுப்பாங்க. அந்த உதாரணமாக பாருங்கள். இப்போ 10,000 ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அங்கே என்ன 10% போட்டிருந்தாங்க, 20,000க்கு 5% போட்டிருந்தாங்க, 30,000க்கு 25% போட்டிருந்தாங்க ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸில். ரைட்டா? இதில் என்ன பண்ணுறான்? ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸில் இல்லை, அதை ப்ரோக்ரெசிவ் டேக்ஸில். இது ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸில் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே 10% தான். ரைட்டா? இங்கே பாரு, இது என்னது, இது விகிதாச்சு ஃபிக்ஸ்டு ரேட்டு, மாறாது, டேக்ஸ் மாறாது. அதுதான் சொல்லியிருக்கான். த டேக்ஸ் லிவீட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஏ ஃபிக்ஸ்டு போர்ஷன், ஒரே நிலை மாறாத வரி. ரைட்டா? பர்சன்டேஜ் இஸ் நோன் அஸ் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கண்ட்ரிபியூட், எல்லா வரி செலுத்தும் நபர்களும் ஒரே விகிதாச்சாரத்தில் செலுத்துகிறாங்க. ஒரே டேக்ஸ் ரேட் ஒரே விகிதம் தானே. அதான் பாருங்கள், டேக்ஸ் ரேட் 10 தான். அதான் ஆல் டேக்ஸ் பேயர் செலுத்துபவர்கள் கண்ட்ரிபியூட்னு செலுத்துகிறார்கள். சேம் ப்ரொபோர்ஷன் 10 சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தர் இன்கம், அவன் வருமானம், டேக்ஸ் பேஸ், அவங்க வருமானத்தில் டேக்ஸ் பேஸ் எது ஒரே ப்ரொபோர்ஷன், அது டேக்ஸ் ரேட் ஒரே ப்ரொபோர்ஷன் செலுத்துகிறார்கள். இப்போ டேக்ஸ் 10,000 சம்பாதிக்கும், 10% 1,000 ரூபா செலுத்துறான். அப்போ 20,000 அந்த 10% தான், 20,000க்கு வெறும் 2,000 ரூபா தான். அங்கே எவ்வளோ 3,000 ரூபா வந்துச்சு, 15% போட்டான். அப்போ 30,000 ரூபாய்க்கு எவ்வளவு, 10% வெறும் 3,000 ரூபா வந்திருக்கு. அங்கே 25% போட்டேன், 7,000 தான் வந்துச்சு. இதுக்கு பேர் என்னது? ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். ரைட்டா? அடுத்து என்னது? ரெக்ரெசிவ் டேக்ஸ். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ரொம்ப பெருசாகிடுச்சு.